நவம்பர் 26 அப்படிங்கிறது சட்ட தினம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை ஏற்றுக்கொண்ட நாள் நவம்பர் 26. அதுதான் இந்த நாட்டோட சட்ட தினம் சொல்லி அரசாங்கமே சொல்லியிருக்கு. அப்ப சட்ட தினமா இருந்த ஒரு முக்கியமான நாளை சட்ட எரிப்பு நாள் அப்படின்னு கொண்டாடுறது எந்த வகையில சரியா இருக்கும்? இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, அம்பேத்கருக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. இந்த இந்த சட்ட எரிப்பு நாளை கொண்டாடுற அந்த வீர வணக்க நாளை நம்ம நினைவு கூறுற நேரத்திலேயே இந்த கருத்தும் கூட வந்துகிட்டே இருக்கு. இது என்னன்னா, இதை யார் செய்யறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு அமைப்பு செய்யுது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல நமக்கு நல்லா தெரிஞ்ச தலைவர்கள் யாராவது செய்யறாங்களா அப்படின்னா அப்படியும் இல்லை. சும்மா ஒரு முகநூல்ல யாருமே தெரியாத சிலர் இந்த விஷயத்தை கிளப்பி விட்டு போறாங்க. பட் அப்படி முகநூல்ல யாருமே தெரியாத ஃபேக் ஐடியா தான் அதெல்லாம் வருது, நம்ம அசால்ட்டை எடுத்துக்கலாம், லூஸ் விட்டுலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அவங்க சொல்ற குற்றச்சாட்டு மிக முக்கியமானது. ஒரு முக்கியமான போராட்டத்தை அம்பேத்கருக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் திருப்புறது அப்படிங்கிறது மிக மோசமான விஷயம். இது அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இது பெருசா கூட ஆகலாம். யாராவது முக்கியமான தலைவர் கூட பேசலாம், அந்த சூழல் வரலாம். இப்பயும் கூட என்னன்னா, பெரிய தலைவர்கள் பேசாட்டி கூட 2ஆம் கட்ட நபர்கள், 3ஆம் கட்ட தலைவர், அடுத்தடுத்து இருக்க தோழர்கள் அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. சட்ட தினத்தை எப்படி நீங்க சட்ட எரிப்பு தினமா கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இது நிச்சயமா அம்பேத்கருக்கு எதிராகவும் இல்லை, பெரியாருக்கு ஆதரவாகவும் இல்லை. இந்த சட்ட தினத்தை கொண்டாடுறது, சட்ட எரிப்பு நாளை கொண்டாடுறது. ஏன்னா அப்படிங்கும்போது இந்த இந்திய அரசியல் சட்டம்னா என்ன, அதை யாரு உருவாக்குனாங்க, அதுல என்ன பிரச்சனைகள் இருந்தது, அதை பத்தி அம்பேத்கருக்கு என்ன பார்வை இருந்துச்சு, அதை பத்தி பெரியாருக்கு என்ன பார்வை இருந்துச்சு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அடிப்படையா தெரிஞ்சுட்டோம்னாலே இந்த முரண்பாடு நமக்குள்ள வராது. இங்க இருக்க தோழர்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த அமைப்புல இல்லாத புதிய தோழர்கள் அப்படி யாருன்னு இருக்குமா இடத்துல யாரோ ஒரு அமைப்போட தொடர்புள்ள தோழர்கள் தான். அப்படிங்கும்போது நீங்க அதை புரிஞ்சுக்கணுங்கிறதான் எனக்கு, அதைத்தான் நான் முக்கியமான விஷயமா நினைச்சுக்கிட்டு அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், பெரியாரோட தனித்தமிழ்நாடு. பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்கிறாரு, அம்பேத்கர் ஒரே இந்தியா வேணுங்கிறாரு. அப்ப இதையும் ஒரு முரண்பாடா கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்த முக்கியமாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதா நான் நினைச்சேன். அதுக்கு நாம பெருசா இல்லாட்டி கூட முதல்ல இந்த ரெண்டு விஷயத்த கிளியர் பண்ணிட்டு அப்புறம் தேவை நேரத்தை பொறுத்து விரிவாக பேசலாம். முதல்ல அரசியல் சட்டத்தை பத்தி பார்ப்போம். இந்திய அரசியல் சட்டம் அப்படிங்கிறது யார் எழுதினாங்க அப்படின்னா, பொதுவா நம்ம சொல்லுவோம் டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் சட்டத்தின் சிற்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்திய அரசு சட்டத்தின் தந்தை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான், ஆனா முழுமையான உண்மை இல்லை. என்னை பொறுத்தவரையில அம்பேத்கரோட திறமை அப்படின்னு சொல்லும்போது, அவரோட சாதனை அப்படின்னு சொன்னோம்னா, அது மதம், அந்த பௌத்தம் தழுவியது வேணா மிகப்பெரிய சாதனையாகும். பௌத்தம் தழுவுறதுக்கான காரணங்களை எழுதினப்ப இந்து மதம் ஒரு புதிய அப்படின்னு எழுதின புத்தகங்கள், அதே மாதிரி ஜாதி ஒழிக்கு வழி, அந்த மாதிரி புத்தகங்கள் எழுதுனதுக்காக வேணா அம்பேத்கர் மிகப்பெரிய தலைவரா, மிகப்பெரிய அறிஞராக ஏற்றுக்க முடியும். பட் அரசியல் சட்டத்தை உருவாக்குனார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவரை நம்ம உயர்த்தி பார்க்கறதுங்கிறது என்னை பொறுத்தவரை அம்பேத்கரை நம்ம குறைத்து மதிப்பிடுறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதிகமா அம்பேத்கரை படிக்கிறேன். நான் அடிப்படையா பெரியாரிஸ்ட்ங்கிறதுனால எனக்கு அதிகமா படிக்க வேண்டிய தேவை ஏற்படல. ஆனா இப்ப இந்த முரண்பாடுகள் வர என்னன்னா, எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு என்ன தேடி படிக்கிறோம், மாஸ்டர் படிக்கிறோம், அம்பேத்கரை படிக்கிறோம், எல்லாத்தையும் இப்பதான் தேடி படிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி படிச்ச ஒரு சில புத்தகங்கள்லயே குறிப்பா சொல்லணும்னா, அம்பேத்கரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமா படிக்க வேண்டிய புத்தகம் ஜாதி ஒழிக்கபடி, இந்து மதம் ஒரு புதிர். இப்ப கூட சந்தேகப்பிரியா திராவிட புத்தகத்தை போட்டிருக்காங்க, அந்த புத்தகம். அப்புறம் நான் ஏன் பதவி விலகினேன் ஒரு புத்தகம், புதுக்கோட்டை ஜெயராமன் புத்தகம். அப்புறம் தலித் முரசு இப்ப வெளியிட்ட நான் இந்துவாக சாக மாட்டேன். இந்த மாதிரி ஒரு 4 புத்தகம் படிச்சாலே அம்பேத்கரை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவர் எல்லாத்தையும் படிக்காட்டியும் கூட அதோட எசன்ஸ் இந்த 4 புத்தகம் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது ஒரு இது கூட சிறந்த புத்தகங்கள் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அப்ப இந்த 4 புத்தகங்களை படிச்சாலே அம்பேத்கரை புரிஞ்சுக்க முடியும், நம்ம அதை உறுதியா புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில தான் கொஞ்சமா படிக்கிறேன். அந்த அடிப்படையில அரசியல் சட்டத்தை அவர் எப்படி பார்த்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். முதல்ல பெரியார் இந்த அரசியல் சட்டத்தை எப்படி பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்பேத்கரோட பார்வைக்கு நான் வரேன். பெரியாரை பொறுத்தவரைன்னா, இந்திய அரசியல் சட்டம் அப்படிங்கிறது ஒண்ணு எழுத போறாங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அரசியல் தளங்கள்ல இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்க போகுது, அந்த விடுதலை பெற்ற இந்தியாவுக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படையா அரசியல் தளங்களை பேசப்படாத காலத்திலேயே
இந்த அரசியல் சட்டத்தில் இருக்க ஷரத்துக்களை, முக்கியமான பிரிவுகளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுதான் முக்கியமானது. என்னன்னா அரசியல் பிரசவ ஒரு பெரிய தலைவர்களுக்கு பெரிய அளவு தெரிஞ்சிருக்கும் அடுத்து ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. ரொம்ப மைனூட்டா ஒரு வார்த்தை வரும்போதே அதை கண்டிச்சு அறிக்கை விடுறாரு. என்னன்னா 1929 1929 29 வரைக்கும் என்ன பண்றான், பார்ப்பனர்களும் சரி, முன்னேறிய ஜாதிகள் சரி, ஊடகங்கள்ல வழக்கமா என்ன சொல்றான், அதான் பொதுக்கூட்டங்கள்ல சுயமரியாதை இயக்கம்லாம் தொடங்கின பின்னாடி பார்ப்பன எதிர்ப்பு, இந்து மத எதிர்ப்பு, வேதங்கள் எதிர்ப்பு, சாஸ்திர எதிர்ப்பு அப்படின்னா அதிகமா பெரிய பேசிட்டே இருக்கு. அப்ப பேசுற பின்னாடி என்ன வருது அப்படின்னா, அது வரைக்கும் சாஸ்திரம் முக்கியம், வேதம் முக்கியம், இந்து மதம் முக்கியம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த பார்ப்பனர்கள், அவங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்க, 29 காலகட்டத்துல ஒரு வார்த்தையை மாத்துறாங்க. சாஸ்திரம் முக்கியம், சாஸ்திரம் முக்கியம், வேதம் முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம பழக்க வழக்கம் முக்கியம், பண்பாடு முக்கியம் வார்த்தையை மாத்துறான். இப்போ கரெக்டா அந்த மைனூட்டா அந்த வார்த்தையை கரெக்டா கேட்ச் பண்றாரு பெரியார். இப்ப சொல்லிட்டு அந்த குடியரசுல அறிக்கை எழுத 21/7/1929 குடியரசுல அந்த வார்த்தையை ரொம்ப மைனூட்டா அதை குறிப்பிட்டு எழுதுறாரு. இது வரைக்கும் சாஸ்திரம் போச்சு, மதம் போச்சு, சம்பிரதாயம் போச்சுன்னு எழுதிக்கிட்டு இருந்த பாப்பான் இப்ப புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கான், பழக்க வழக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கான். அநேகமா இந்த வார்த்தையை வச்சு பெரிய சதி திட்டம்னா திட்டம் போட்டு இருக்கான்னு அர்த்தம். மக்கள் கவனமா இருங்க அப்படின்னு 29 எழுதுறாரு. 1929 29 வந்து இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்க போறாங்க, அப்படி விடுதலை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை. ஏன்னா அப்பதான் 30ல உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. 1930ல உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை அப்பதான் நடக்குது. சட்ட மறுப்பு இயக்கம் அதெல்லாம் அப்ப நடக்குது. அப்ப அது சுதந்திரம் கிடைக்கும், அதுக்கு ஒரு சட்டம் எழுத போறான் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத காட்டத்திலேயே ஒரு வார்த்தை மாற்றத்திலே அவர் கண்டிக்கிறார் பெரியார். இதுக்கு அடுத்து அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் 30ல நடக்குது, மார்ச்ல நடக்குது, சட்டமறுப்பு இயக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் 31ல கராச்சி காங்கிரஸ் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்குது. கராச்சிங்கிறது இப்ப பாகிஸ்தான் இருக்க போது அந்த ஊர்ல கராச்சிங்கிற டவுன்ல காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய மாநாடு, அகில இந்திய மாநாடு, எல்லா இந்திய மாநாடு சொல்றாங்க, மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல ஒரு தீர்மானம் போட்டிருக்கான். அந்த தீர்மானத்தோட தலைப்பு வந்து பிரஜா உரிமை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் போடலாம். பிரஜை அப்படின்னாக்கா மக்கள் தான். மக்கள் உரிமை திட்டம், மக்களின் அடிப்படை உரிமை என்ன, எது அடிப்படை உரிமையா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறான். அந்த திட்டத்துல என்ன சொல்றான்னா, பெரியார் 29ல சுட்டி காட்டின 2 வருஷத்துக்கு முன்னாடி சுட்டி காட்டின அந்த வேர்டு அப்படியே இங்க வருது. அதாவது என்ன எப்படி சொல்றான்னா, இந்திய பகுதியில் இருக்க எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி எந்த மதத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவங்களோட ஜாதி பண்பாடு, பழக்க வழக்கம், மத அடிப்படையான மத பண்பாடுகள், மத பழக்க வழக்கம், மத தர்மங்கள், மத மடங்களோட சொத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும். அவங்களோட பழக்க வழக்கம் பாதுகாக்கப்படும். இதுக்கு இந்த அதுக்கு பேர் தான் பிரஜா உரிமை திட்டம், மக்களோட அடிப்படை உரிமை திட்டம் அப்படி ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை கொண்டு வர்றான். இது ஏன் கொண்டு வர்றானாக்கா, இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும், விடுதலை நான் வாங்கி தர்ற இந்தியாவுல, விடுதலை பெற்ற இந்தியாவுல நீ எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்துக்க, உங்க மதத்தோட பழக்க வழக்கம் பண்பாடு பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை காங்கிரஸ் மாநாடு கொடுக்குது. இந்த மாநாடு எப்ப நடக்குது, 1931ல மார்ச் 27ல இருந்து 30 வரைக்கும் நடக்குது. இந்த மாநாடு நடக்குது கராச்சியில். அந்த மாநாடு முடிஞ்சு ஒரு மாதம் 2 மாசத்துல மாநாடு முடிஞ்ச உடனே 30ஆம் தேதி முடியுது. அதுக்கடுத்து ஏப்ரல் 13ல நியூஸ் வந்துருக்கு, அசோசியேட் பிரஸ் சொல்லி. அப்ப இருந்த பிடிஐ யூஎன்ஐன்னு சொல்ற மாதிரி அன்னைக்கு வந்து பெரிய மீடியா அசோசியேட் பிரஸ். அந்த அசோசியேட் பிரஸ்லயே வந்து நியூஸ் வருது, இப்படி வந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க, பிரஜா உரிமை தீர்மானம் அப்படின்னு ஒரு தீர்மானம் வந்திருக்கு. இந்த தீர்மானத்தின் அடிப்படையில மத சுதந்திர உரிமை, எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அந்த மதத்தோட பழக்க வழக்கத்தை தவறாம பின்பற்றுறது அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமையா மாத்திர ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொண்டு வர்றாங்க. அதுதான் முக்கியமானது. இதை வந்து ஏப்ரல் 13ஆம் தேதி அசோசியேட் பிரஸ்ல வந்துருது. அதை சுட்டி காட்டி பெரியார் 7வது மாசம் அறிக்கை விடாரு. ஏப்ரல்ல செய்தி வருது. 7வது மாசத்துல 19/7/1931ல பெரியார் குடியரசுல அறிக்கை விடுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பழக்க வழக்கம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்க அடிப்படை உரிமையா கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிறாரு. சரி, பழக்க வழக்கம் அப்படிங்கிறது அடிப்படையா உரிமையா இருந்தா என்ன, நமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்துல ஒரு டீ கடையில 2 கிளாஸ் வைக்கிறது அவனோட உரிமை. நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேனாக்கா
என் கடையில, என்னோட சொந்த கடையில, நான் முதல் போட்டு நடத்துற கடையில தலித் மக்களை கீழே உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோட உரிமை. என் சாதி அதான், என்னோட மதம் அதான் சொல்லுது. என் மதம் வந்து தாழ்த்தப்பட்டவரை அடிமை வைக்க சொல்லுது. என்னோட மதம் வந்து எனக்கு மேல ஒருத்தன் என்னை மிதிக்கலாம்னு சொல்லுது. அப்படிங்கும் போது நான் என்னோட ஜாதி ஆச்சாரத்தை பின்பற்றுறதுங்கிறது தான் அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அந்த தீர்மானம், பிரஜா உரிமை தீர்மானம். எவ்வளவு மோசமான தீர்மானம் பாருங்க. இதை பெரியார் சுட்டி காட்டுறாரு. நான் ஏற்கனவே திட்டம் சொன்ன மாதிரி இது நடந்துருச்சு. இந்த விஷயத்த வந்து இதை வந்து அரசியல் சட்டத்திலே சேர்க்க போறான். அரசியல் சட்டம் அப்படிங்கிற பேர்லயே, அரசியல் திட்டம் அப்படிங்கிற பேர்லயே இந்த ஜாதிக்கும் மதத்துக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறான். இத பார்த்த பின்னாடியும் கூட நாம இனிமேலும் கூட தாழ்த்தப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டை நம்பணுமா அப்படிங்கறத யோசிங்க அப்படின்னு 7ஆவது மாசம் அறிக்கை வர 31ஆவது வருஷம் அறிக்கை உள்ளது. ஆனா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி இல்லை. அதுக்கிடையில போராட்டங்கள், இந்தியா பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் பெரியாரை பொறுத்தவரை அவரோட பார்வை எதுல இருந்துச்சுனாக்கா, முழுக்க முழுக்க இவனோட அந்த பழக்க வழக்கம் பேசுறது, இவன் எப்பயாவது நிச்சயமா கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுவான், அப்ப நம்ம என்ன பண்றது, இல்ல அதுக்கிடையில பிரிட்டிஷ்காரன் வந்தா நம்ம என்ன பண்றது, அவன்கிட்ட நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்றது, இப்படி இவங்க பாப்பான ஃபாலோ பண்றதுல தான் பெரியார் இருந்துகிட்டே அந்த குறியாவே இருந்தாரு. குறிப்பா இந்த மத தர்மங்கள் பாதுகாக்கப்படும், மத அடிப்படையான பழக்க வளங்கள் பாதுகாக்கப்படும், அதை வந்து அடிப்படை உரிமையா மாத்திருக்காம பாத்தீங்களா. அந்த விஷயத்த வந்து சட்டத்துல சேர்த்தக்கூடாதுங்கிறதுல கவனமா இருந்தார் பெரியார். தொடர்ச்சியா 31 33 35 36 37 வரிசையா பெரியார் எடுத்து பேசுறாரு. அந்த தீர்மானங்களை வந்து இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் திருப்பி அவர் அங்கதான் வருவார். பழக்க வழக்க விஷயத்தை கொண்டு வர போறான்னு சொல்லிட்டே இருக்காரு. 37ல சீரியஸாக சொல்றாரு, இது அரசியல் திட்டத்திலே கொண்டு வர போறான், ஏன்னா நாடு விடுதலை வரப்போகுது, நிச்சயமா திட்டத்துல இதை சேர்க்க போறான், அதுக்கு உறுதி கொடுத்துட்டான். இது கொடுத்த பின்னாடியும் இந்த நாட்டுல வந்து சமூக அரசியல் வேற, ஜனநாயக அரசியல் வேற அப்படிங்கிற நிலைமை இன்னும் நிலவிக்கிட்டு இருக்கு. இதை நம்ம அனுமதிச்சோம்னாக்கா இந்த நாடு சுக்குநூறா போறதால வழி இல்லை, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கழுத்தை எடுத்துக்கிட்டு சாகிறது வர வழி இல்லை அப்படிங்கறத பெரியார் பதிவு பண்றாரு. 37ல 6/6/37ல பதிவு பண்றாரு, குடியரசுல பதிவு பண்றாரு. இப்படி தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் வரப்போகுதுன்ட்டு அவர் சொன்ன மாதிரியே அது வந்துச்சு. எப்ப வந்துச்சுன்னா இந்த அரசியல் சட்டத்துல அவர் சொன்ன அந்த பழக்க வழக்கம், மத உரிமை பாதுகாக்கப்படும், மத சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், மத சாஸ்திர சம்பிரதாயம் பாதுகாக்கப்படும் அந்த பிரிவு வந்து அப்படியே அவர் சொன்ன வார்த்தைகள், அந்த பிரஜா உரிமை தீர்மானம் சொல்லி 31ல கராச்சி காங்கிரஸ்ல போட்டா பாத்தீங்களா, அந்த தீர்மானம் அப்படியே அச்சு அசலா அப்படியே இந்திய அரசியல் சட்டத்துல இன்னமும் இருக்கு. இப்ப இன்னைக்கு இருக்கு. 26வது பிரிவு அரசியல் சட்டத்தோட 26வது பிரிவு, 25, 26 2 பிரிவும் அதுதான். பெரியார் பயந்த அந்த தீர்மானம் அப்படியே இன்னைக்கு இருக்கு. அப்ப பெரியாரை பொறுத்தவரை இந்த அரசியல் நிர்ணய சபை இந்தியா விடுதலை ஆகும் போது அதுக்கு சட்டம் உருவாக போறான், இதெல்லாம் தெரியாதுக்கு முன்னாடி அவன் போட்ட ஒரு வார்த்தை சேஞ்ச வச்சு நூல் பிடிச்சு கரெக்டா இப்ப எதுக்குறாரு, எதுத்தாலும் பிரயோஜனம்லாம் போச்சு. அந்த சட்டத்தை கொண்டு வந்துடலாம். இதை கொண்டு வந்தது யாரு? சட்டத்தை எழுதவரே அம்பேத்கர்னு சொல்றோம், சட்ட மேதை அம்பேத்கர்னு சொல்றோம். அப்ப அம்பேத்கரோட புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம், அம்பேத்கர் நம்ம புரிஞ்சிருக்கோம். அவ்வளவு சாதி ஒழிப்புக்கு மிக மிக அடிப்படையான வேலையை செஞ்சுட்டு இருக்க அம்பேத்கர் சாதியை நிலைநிறுத்துற ஒரு சட்டப்பிரிவை எப்படி அவர் அனுமதிப்பார்? இப்படி ஒரு யோசிச்சு பார்ப்போம். சரி, அம்பேத்கர் யோசிக்கிறார், இன்னும் பெரியார முடிக்கிறாங்க. இப்ப இது சட்டப்பிரிவு வந்துருச்சு. இந்த சட்டப்பிரிவு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒண்ணு உருவாக்குறாங்க. அரசியல் நிர்ணய சபை இப்ப 1946ல உருவாக்குறாங்க. டிசம்பர் 9, 1946. அப்பதான் அந்த அரசியல் நிர்ணய சபைங்கிறது உருவாக்கப்படுது. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து விடுதலை கொடுக்க போறோம், நீங்க உங்க சட்டத்தை உருவாக்கிங்க, உங்களுக்கு குடியரசு நாடா நீங்க இருந்துக்கீங்கன்னு சொல்லிட்டான். அப்போ ஒரு இடைப்பட்ட கவர்மெண்ட் இருக்குது. அந்த இடைப்பட்ட கவர்மெண்ட்ல நேரு இருக்காரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, பல பேர் இருக்காங்க. அவர் ராஜேந்திர பிரசாத் தான் இதுக்கு தலைவர், இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு தலைவரா இருக்கிறாரு. இந்த அரசியல் அமைப்பு சட்டம், அந்த சட்டத்தை உருவாக்குற குழு அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. நல்லா கவனிச்சுங்க, அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குற குழு வேற, அரசியல் அமைப்பு சட்டத்தை டிராப்ட் பண்ண வரைவு குழுங்கிறது வேற. 2 குழு இருந்தது. அரசியல் நிர்ணய சபை தான் அரசியல் சட்டத்தை உருவாக்குச்சு. அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குன குழுவுக்கு தலைவர் BN ராவ் அப்படிங்கிற பெனகல் நரசிங்க ராவ். அவர் தான் வந்து இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கும் குழுவுக்கு தலைவர் அவர் தான். அவரு ஒரு ஆந்திரா பாப்பா, தெலுங்கு பாப்பா. பெனகல் நரசிங்க ராவ், BN ராவ் சொல்லி நம்ம வழக்கறிஞர்கள் எல்லா ஆஃபீஸ்லயும் இருக்கோம், அவரோட புக் இருக்கும் BN ராவ்னு. அவர் தான் வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்குறாரு. அவர் தான் உலகம் ஃபுல்லா சுத்துறாரு.
இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் அப்ப இருந்த முற்போக்கான நாடுகள் சொல்ற எல்லா நாடுகளுக்கும் போறாரு. எல்லா பக்கம் போய் அங்கங்க இருக்க அரசியல் சட்டத்தை முழுக்க படிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எழுதுறாரு. ரொம்ப கஷ்டம். அவரும் கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்துட்டு ரிஸ்க் எடுத்து அரசியல் சட்டத்தை உருவாக்கி பார்லிமெண்ட்ல சமர்ப்பிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் தான் 1946 பின்னாடி தான் அம்பேத்கர் வந்து அந்த வரைவு குழுவுக்கு தலைவராக்குறாங்க. டிராப்டிங் கமிட்டிக்கு தான் அம்பேத்கர் தலைவர். அரசியல் நிர்ணய சபையோட சட்டத்தை உருவாக்குறது BN ராவ் தலைமையான குழு. அந்த அவங்க உருவாக்கின சட்டத்தை, அவங்க சமர்ப்பித்த சட்டத்தை ஒழுங்குபடுத்துற வேலைக்கு வந்தவர் தான் நம்ம அம்பேத்கர். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு எவன் போனா அப்படிங்கறத பத்தி பெரியார் ஒரு பார்வை பேசுறாரு. 1947 49 சட்டம் வருது, 46 அரசியல் நிர்ணய சபையை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. 46 டிசம்பர் 9 ஏற்கனவே சொன்னேன், அப்ப ஃப்ரேம் பண்றாங்க. பெரியார் என்ன சொல்றாரு, 1947 26/4/1947 கூடிய விடுதலையில ஒரு அறிக்கை விடுறாரு. 26/4/1947 சுதந்திரத்துக்கு கொஞ்சம் ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கையில சொல்றாரு, ரொம்ப தெளிவா ஒரு அறிக்கை விடுறாரு, இந்த அரசியல் நிர்ணய சபையில எவன் உறுப்பினர் இருப்பான் பாருங்க, அவனோட யோக்கியதெல்லாம் பாருங்க. காங்கிரஸ் கட்சி உப்பு சத்தியாகிரகமும் சட்ட மறுப்பு இயக்கமும் நடத்தின போது, சட்ட மறுப்பு இயக்கம் காங்கிரஸ் கட்சி நடத்துது. ஆனா அந்த காங்கிரஸ் கட்சியில இருந்த மிக முக்கியமான தமிழ்நாட்டு தலைவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அவர் என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சட்ட ஆலோசகரா இருக்கு. யார் எதிர்த்து சட்ட மறுப்பு போராட்டம்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து. யார் தலைமையில? காங்கிரஸ் தலைமையில. யார் தலைவர்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். அவரு அந்த கட்சிக்கு முக்கியமான தலைவர். அவரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சட்ட ஆலோசகர் அப்பவும் இருக்காரு. சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கும்போது அதை பெரியார் பதிவு பண்றாரு. ஏன்னா எல்லாரும் சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கும்போது, உப்பு சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை போகும்போது, நீ பிரிட்டிஷ்காரனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுத்தவன் நீ வந்து இந்திய அரசியல் சபையில உனக்கு போய் உட்கார்ந்துருக்கு, உனக்கு என்ன யோக்கியதா இருக்கு அப்படி கேட்கிறாரு. இன்னும் 2 பேரையும் சொல்றாரு. இன்னொருத்தர், இந்தியாவில அப்ப வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், இந்த சமஸ்தானங்கள்னு நிறைய இருந்துச்சு. புதுக்கோட்டை சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம், இப்படி நிறைய இருந்துச்சு. 568 562 சமஸ்தானங்களாக தான் இந்தியா இருந்தது, ஒரு நாடா இல்லை. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போன பின்னாடி தான் அதெல்லாம் ஒரு நாடா இருக்குது. அப்ப இந்த 50 தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 20 பேர் இருந்திருப்பான் சமஸ்தானம். எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு புதுக்கோட்டை சமஸ்தானம், வேற தெரியல. அப்படி இருந்த சமஸ்தானங்களுக்கு எல்லாமே அவெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஜமீன்தார்கள், மிகப்பெரிய ஜமீன்தார்கள். ஒவ்வொருத்தனுக்கு 10,000 ஏக்கர் 20,000 ஏக்கர் நிலம் இருக்கும். அங்கெல்லாம் தலித்தும் சரி, பிற்படுத்தப்பட்டவரும் சரி, மூச்சு கூட விட முடியாது, அவ்வளவு மிகப்பெரிய அராஜகம் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஜமீன்களுக்கும் சமஸ்தானங்களுக்கும் சட்ட ஆலோசகராக இருந்தவர் கோபால்சாமி ஐயங்கார். அந்த கோபால்சாமி ஐயங்கார் அரசியல் சபையில ஒரு உறுப்பினர். அதே சொல்றாரு பெரியார், இத்தனை நாளா வந்து ஜமீன்கள் பேர்ல நாங்கெல்லாம் ஜமீன் ஒழிப்பு மாநாடு நடத்திக்கிட்டு ஜமீன் ஒழிப்பு மசோதா கொண்டு வந்து ஜமீன் நிலங்களை பறிமுதல் செஞ்சு அடித்தட்டு மக்களுக்கு இலவசமா போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ இன்னைக்கு வந்து அரசியல் நிர்ணய சபையில உறுப்பினராக போறேனாக்கா அந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குற சட்டம் யாருக்கான சட்டமா இருக்கும் அப்படின்னு பெரியார் கேட்டு இருக்கிறார். அதே மாதிரி இன்னொருத்தரையும் சொல்றாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இந்த அந்நிய பொருட்கள் பகிஷ்கரிப்பு அப்படின்னு நடத்துறாங்க, வெளிநாட்டு பொருட்களை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. 36 முன்னாடி நடக்கிறாங்க, சரியான ஆண்டு ஞாபகம் இல்லை, 36 முன்னாடி நடத்துறாங்க. அப்ப வந்து அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருக்க எல்லாமே நமக்கெல்லாம் இப்ப எல்லா வகையான பொருளை பருத்தி எந்த பொருளா இருந்தாலும் அங்க இருந்தா வரும். அங்க வந்து பால் முதற்கொண்டு, பால் பொருள் முதற்கொண்டு, அமுல்ங்கிற கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு பால் பொருளே அங்க இருந்தா வந்துட்டு இருந்துச்சு. பால் பொருள் எல்லாமே அங்க இருந்தா வந்தது. அப்ப அந்த மாதிரி பொருட்கள் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் பகிஷ்கரிக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கவர்மெண்டோட ஒரு போராட்டம். அப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் இருந்த ஒரு தலைவர் என்ன பண்றாருன்னா, பிரிட்டிஷ்ல இருந்து, அதாவது இங்கிலாந்துல இருந்து ஹோம் அப்ளையன்ஸ் இம்போர்ட் பண்ணி வித்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. டிடிகே ப்ராடக்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த டிடி கிருஷ்ணமாச்சாரி காங்கிரஸ் கட்சி, அவர் சார்ந்திருக்க காங்கிரஸ் கட்சி எல்லா பொருளையும் புறக்கணிக்கிறேன்ட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. காந்தி வந்து அவரோட துணைவியாருக்கே மருந்து வெளிநாட்டு இருந்து வாங்க மாட்டேன்னு சாகடிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது இவரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்கி டிடி கிருஷ்ணமாச்சாரி தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார். இன்னொன்னு, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட அக்ரிமெண்ட் போட்டு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றாரு. இந்த 2 வேலையும் பண்ணி இருந்தவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி. அவரு அரசியல் சபையில ஒரு உறுப்பினர். இதெல்லாம் விரிவா பெரிய பதிவு பண்றார். குடியரசுல 26/4 குடியரசுல விடுதலை 26/4/1947 விடுதலையில சொல்றாரு, இவ்வளவு அயோக்கியர்களை, இவ்வளவு துரோகிகளை, இவ்வளவு ஆகஸ்ட் துரோகிகள் சொல்றாரு. இவ்வளவு ஆகஸ்ட் துரோகிகளை அரசியல் நிர்ணய சபை கொண்டு போயிருக்க,
அப்படிப்பட்ட அரசு நிர்ணய சபையில என்ன சட்டம் வந்துட போகுது, அதனால மக்களுக்கு என்ன நன்மை வந்துட போகுது? நீ பழையபடி பழக்க வழக்கங்கிற பேர்ல உன் ஜாதியையும் மதத்தையும் காப்பாற்ற தான் வேலை செய்யக்கூடிய, ஒரு ஜமீன் சொத்துக்களை காப்பாற்றுறதுக்கு தான் வேலை செய்யக்கூடிய, வேற என்ன அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியுங்கிறத வெளிப்படையா அறிக்கை விடுறாரு. இன்னும் கூடுதலா சொல்றாரு. நம்ம ஒரு முக்கியமா நம்ம கவனமா தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஆதரிச்சு கூட அறிக்கை விடுறாரு. அதே தேதியில, அதே விடுதலையில, இதே அறிக்கையில வருது. என்ன வருதுன்னா, நீ பார்ப்பன சமாஜத்தை சேர்ந்த ஓம் காங்கிரஸ் கட்சியவே காட்டி கொடுத்த, ஓம் கட்சிக்கே துரோகம் செஞ்ச அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபாலசியம் ஐயங்கார், டிடி கிருஷ்ணமாச்சாரி இவங்களெல்லாம் பொறுப்புல போறதை விட உன் கட்சியில ரொம்ப விசுவாசமா அடிமானமாக உழைச்சாரு முத்துராமலிங்க தேவர், அவரை நீ அரசியல் சபைக்கு அனுப்பிச்சிருக்கலாம், அல்லது திருச்சி தேவரை அனுப்பிச்சிருக்கலாம், இல்ல புதுக்கோட்டை வல்லாரசு அவர் கூட தேவர் தான், இவங்க கூட அனுப்பிச்சிருக்கலாம். இவங்களாம் ரொம்ப அப்பாவியா அடிமாடா அவங்க கட்சிக்கு உழைச்சாங்க, அவங்கள நீ அனுப்பிச்சிருந்தா கூட அந்த மக்களுக்கு விசுவாசமா இருந்திருப்பாங்கன்னு இதுல முக்கியமா வரலாறுல பசுமன் தேவர் ஆதரிச்சு பெரியார் பேசுற ஸ்டேட்மெண்ட் இருக்கு, விடுதலையில வந்திருக்கு. இப்போ பசுமன் தேவர் கூட பரவாயில்ல, அவன் டிடி கிருஷ்ணமாச்சாரி ஆபத்துங்கிறதை கூட நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் அப்படித்தான் பேசுறாரு பெரியார். அப்ப இவ்வளவுலாம் அரசியல் சபை பத்திய, அந்த சபையை பத்திய பார்வையே பெரியாருக்கு இப்ப இருந்தது. அப்ப அதுல இருந்து உருவாக்கப்பட்ட சட்டம் எப்படி இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்படி இருந்த அவர் ஏற்கனவே 47 இந்த விமர்சனத்தை வச்சுட்டாரு. இப்படிப்பட்ட சபை தான் 49 அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட சட்டத்துலதான் இந்த 25, 26 இந்த 2 பிரிவு இருக்கு. இந்த 25, 26 2 பிரிவு தான் இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சாதியினரும் அச்சராகலாம் அப்படிங்கிற அந்த உரிமைக்கு தடையா வர்ற ஆக்டுங்கிறது இந்த 26 பிரிவு முக்கியமான பிரிவு. அதல்லாம அரசு சட்டத்துல 13, 19, 25, 26, 368, 372/1 இந்த பிரிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சாதிய பாதுகாக்கிற சட்டப்பிரிவுகள், மதத்தை பாதுகாக்கிற சட்டப்பிரிவுகள். இது எல்லாமே அரசு சட்டத்துல வந்துருச்சு. இதுதான் பெரியார் 1957 எரிக்கிறார். இந்த பிரிவுகள்லாம் எரிக்கிறார். 29 இருந்து அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரோ அது 49 வரைக்கும் போராடி கூட பயனில்ல, வந்துருச்சு. 20 வருஷமா போராடி கூட வந்துருச்சு. வந்த பின்னாடி அவர் உள்ள 57 வரைக்கும் அதை போராடி எரிக்கிறார். 49 வந்துருச்சு, 57 8 வருஷம் கழிச்சு திருப்பி அதை எரிக்கிறார். அப்ப பெரியாரை பொறுத்தவரை ஏதோ திடீர்னு அம்பேத்கர் சட்டத்தை கொண்டு வந்தாரு, அதை நம்ம எரிக்கணும் அப்படின்னு அவரு வரல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் இப்படி எல்லாம் இந்தியாவுக்கு விடுதலையே வரப்போகுதுங்கிற சிந்தனை எவனுக்கும் சாதாரண மக்களுக்கு வராத காலத்திலேயே இருந்தே அதை ஆரம்பிச்சிட்டாரு. அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஒண்ணு அமைக்கும் போதே அதை எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ பெரியாரை பொறுத்தவரை இது அம்பேத்கருக்கு எதிராக அவர் நினைக்கல. ஸோ இந்த அரசியல் சட்டத்தை எதிர்ப்புங்கிறது நிச்சயமா அம்பேத்கருக்கு எதிராக அவர் கொண்டு போல. அவரு எந்த சட்டங்களை 30 வருஷமா 20 வருஷமா எதிர்த்து இருந்தாரோ, அது 57 பார்க்கும்போது 28 வருஷமா எதை எதிர்த்து பேசினாரோ அதை செஞ்சாரு. அவ்வளவுதான். அப்பெல்லாம் அம்பேத்கர் அரசியல் சபைக்குள்ள நுழைவாருன்னு யாரும் கனவோட கண்டுக்க மாட்டாங்க. அதாவது 29, 31 எல்லாம் அப்பயே எதுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இது அம்பேத்கருக்கு எதிரானது அப்படின்னு நம்ம யாரும் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை. சரி, இது பெரியாரோட பார்வை. இது அரசியல் சட்டத்தை பத்தி பேச இன்னும் பெரியாரோட பார்வை இன்னும் விரிவா இருக்கு. இந்த விரிவா பேசலாம், வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுறாரு. இதுல இதே சமயத்துல அம்பேத்கரோட வியூ என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அரசியல் சட்டத்தை பத்தி அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அரசியல் சட்டத்தை சமர்ப்பித்து அவர் பேசின முன்னுரை, அந்த முன்னுரைங்கிறது மிக முக்கியமான உரை. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, வெப்சைட்லயும் கூட ஃப்ரீயா கிடைக்குது. நம்ம அதை ரொம்ப முக்கியமா படிக்கணும். அதை படிச்சதுனாலே அம்பேத்கர் நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த போராட்ட குழப்பம்லாம் வராது. என்ன அப்படின்னா, சட்டத்தை சமர்ப்பித்து அவர் உரை முதல்ல அவர் சொல்ற முதல் விஷயம் என்னன்னாக்கா, இந்த சட்டம் இந்த தலைமைக்கு உரியதுன்னு தான் சொல்றாரு. ஒரு சரியான வார்த்தை தான் அமெரிக்கா நாட்டோட ஜெபர்சன், கரெக்ட், அமெரிக்காவோட அரசியல் சட்டத்தை எழுதினவர் அவர் தான், தயாரிச்சவர் தான். அந்த ஜெபர்சனை மேற்கோள் காட்டி தான் இந்திய அரசியல் சட்டத்தை சமர்ப்பிக்கும் போது அவரை ஜெபர்சனோட மேற்கோளை சொல்லி அம்பேத்கர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அந்த ஜெபர்சனோட கொட்டேஷன் நம்ம கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அதுதான், அதை பேஸ் பண்ணி தான் இந்திய அரசியல் சட்டத்தை நான் எழுதுனேன் அப்படிங்கிறார் அம்பேத்கர். அதனால அதை நம்ம முக்கியமா படிக்கணும். ஜெபர்சன் சொன்ன கருத்து என்னன்னா, ஒவ்வொரு தலைமுறையும் பெரும்பான்மையின் விருப்பப்படி தாங்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டு வாழும் உரிமையுடைய ஒரு தனிப்பட்ட தேசிய இனமாக கருத வேண்டும். அதாவது ஒவ்வொரு தலைமுறையும் ஒரு தேசிய இனம்ங்கிறாங்க. தேசிய இனத்துக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் பல வரையறை சொல்லிட்டு இருக்கோம். தேசிய இனம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜெபர்சன் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைமுறைங்கிறது ஒரு தேசிய இனம் தாங்கிறாரு. அதான் சொல்றாரு, ஒரு தேசியம் கருதப்பட வேண்டும்.
மற்ற நாட்டு குடிமக்களுடன் தங்களை பிணைத்துக் கொள்ளும் உரிமை இல்லாதது போலவே அடுத்த தலைமுறையும் பிணைத்துக் கொள்ள முடியாது. ஒரு தேசிய இனமும் இன்னொரு தேசிய இனம் ஒன்னு ஜாயின் பண்ணிக்க முடியாது. அப்படிங்கிற போது ஒரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது இல்லை. இந்த அரசியல் சட்டம்ங்கிறது இந்த தலைமுறைக்கு எழுதப்பட்டது. அடுத்த தலைமுறை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை, வேணா திருத்திட்டு போ அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட பார்வை. இது அவரு இந்த சட்டத்தை சமர்ப்பித்து பேசும்போதே பேசுறாரு. அதுதான் முக்கியமானது. அப்புறம் எங்கேயும் வெளியில பேசல, பார்லிமெண்ட்ல அந்த நாள்லயே பேசுறாரு. அதை விட முக்கியமா அவரு அந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நாள்ல அம்பேத்கர் கூட இருந்த டிராப்டிங் கமிட்டியில இருந்த இன்னொருத்தர் சாதுல்லா அப்படின்னு முகமது சாதுல்லான்னு சொல்லி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுவும் முக்கியம். அதே நாள்ல, அதாவது சட்டம் என்னைக்கு சமர்ப்பிக்கிறாங்கன்னா 25 நவம்பர் 25 1949 அன்னைக்குதான் சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ற அன்னைக்கே சப்மிட் பண்ணும் போதே சாதுல்லா சொல்றாரு, அம்பேத்கரோட வேலை செஞ்ச இன்னொரு டிராப்டிங் கமிட்டி மெம்பர் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ற ஒரே வார்த்தையை சொல்றாரு. அது ஒரே வார்த்தை நான் குறிச்சு வச்சிருக்கேன். எங்கள் மனச்சான்றுக்கு விரோதமான தன்மையில் பலவற்றை இந்த அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்க நேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றாரு. எங்க மனசாட்சிக்கு விரோதமா பல விஷயத்தை நாங்க உள்ள சேர்த்தோம் அப்படின்னு சாதுல்லா சொல்றாரு. அம்பேத்கரோட ஒர்க் பண்ணவர். சரி, இவரு அம்பேத்கர் வந்து அந்த இந்த ஜெபர்சன் கருத்து சொன்ன பார்த்தீங்களா, ஜெபர்சன் கருத்து எப்ப சொல்றாரு அப்படின்னா, இந்த அவையில வந்து தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே நிறைய திருத்தங்கள் வருது. அந்த திருத்தங்கள்ல முக்கியமா கம்யூனிஸ்டுகள், முக்கியமான சோசியலிஸ்டுகள் முக்கியமான ஒரு திருத்தத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தனியார் சொத்துக்கள், ஜமீன் சொத்துக்கள் இதெல்லாம் வந்து அரசுடைமை ஆக்குங்க, பொது உடைமை ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. பொது உடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நேரு என்ன சொல்றாருன்னா, பொது உடைமை ஆக்கலாம், ஆனா அவங்களுக்கு உரிய நட்டையிட கொடுத்துட்டு ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசு சட்டத்துல ஒரு பிரிவு கொண்டு வர்றாங்க. அப்ப கம்யூனிஸ்டுகள் வந்து அதை எதுக்குறாங்க. இது நட்டையீடு கொடுக்கறதுக்கு பேரு அவனோட சொத்தை அப்படியே தான் நீங்க காட்ட போறீங்க. அப்ப அதுக்கு எதுக்கு பொது உடைமை ஆக்குறது தேவையில்லை. கவர்மெண்ட்ல இருந்து கஜானா எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு திருப்பி அவன்கிட்ட எதுக்கு கொண்டு வருது, இது என்ன ஏமாத்து வேலை. சோ இந்த வேலை வேண்டாம். அவனுக்கு வந்து தனியாருக்கு நீங்க வந்து அரசு உடைமை ஆக்குறீங்க, தனியார் சொத்துக்களை பொது உடைமை ஆக்குறீங்கன்னாக்கா தனியார்களுக்கு எந்த விதமான நட்டையீடும் கொடுக்க கூடாது. அப்படி ஒரு திருத்தத்தோட இந்த சட்டத்தை கொண்டு வாங்கன்னு கம்யூனிஸ்ட்ல எதிர்க்கிறாங்க. அது நியாயமான ஒரு எதிர்ப்பு, சரியான ஒரு எதிர்ப்பு தான். அந்த எதிர்ப்புக்கு பதில் சொல்லும் போதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, இந்த ஜெபர்சன் கருத்தை முன் வச்சு சொல்றாரு, இது வந்து இந்த தலைமுறைக்கான சட்டம், நீங்க எப்ப வேணாலும் மாத்திங்க, இது மாத்தவே கூடாதுன்னு நான் சொல்றேன், எப்ப வேணாலும் மாத்தக்கூடியதான், தாராளம் மாத்திக்கலாம் அப்படின்னு அம்பேத்கர் பதிவு பண்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, அப்படி மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்லிமெண்ட்ல 3/2 மெஜாரிட்டி இருந்தா போதும், நீங்க மாத்திக்கலாம். இது ஒரு சாதாரண விஷயம். நீங்க சொல்றீங்க இதை மாத்தவே முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா உலகத்துல இருக்க எந்த சட்டத்தோட எடுத்துக்காட்ட கனடா நாட்டு சட்டத்தை அம்பேத்கர் பதிவு பண்றாரு. அந்த பார்லிமெண்ட்ல சொல்றாரு, கனடா நாட்டு சட்டம் தான் வந்து ரொம்ப எளிமையா திருத்துறதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி அப்போதைக்கு உலகத்துல பேசிக்கிட்டாங்க. தகவல் அது. அதாவது கனடா நாட்டோட அரசியல் அமைப்பு சட்டத்தை மிக எளிதா அப்பப்ப தேவைக்கானப்ப மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளெக்சிபிலிட்டியோட அந்த சட்டம் இருந்திருக்கு. அப்ப அம்பேத்கர் சொல்றாரு, கனடா நாட்டு சட்டத்தை விட மிக பல மடங்கு இந்திய அரசியல் சட்டம் பிளெக்சிபிலிட்டியா இருக்கு. நீங்க அதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறீங்க, நீங்க எப்ப வேணாலும் மாத்திக்கலாம், நான் மாத்தலாம்னு சொல்லி. இது வந்து இந்த அரசியல் சட்டங்கிறது ஒரு சரியான நபர் கையில கிடைச்சாதான் இது சரியா மக்களுக்கு பயன்படும். தவறான நபர் கையில கிடைச்சுனாக்க நிச்சயம் ஆபத்தா தான் முடியும் அப்படிங்கிற எல்லாமே அந்த முகப்புறையில எல்லாமே பதிவு பண்றாரு பெரியார், அம்பேத்கரை பதிவு பண்றாரு. அப்ப குறிப்பா கம்யூனிஸ்ட் சொன்ன பதில இதான் சொல்றாரு, 3/2 பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தா நீங்க எப்ப வேணாலும் மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளெக்சிபிலிட்டி இந்த அமைப்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி கூட பின்னாடி அந்த 51வது வருஷம் முதல் திருத்தம் பெரியார் சட்டம் கொண்டு வந்தாரு சொல்றோம். அதுக்கப்புறம் கூட ஏராளமான சட்ட திருத்தங்கள் வந்துச்சு. ஜமீன் நிலங்களை கையகப்படுத்துற சட்ட திருத்தங்கள் நிறைய வந்துச்சு. இங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரெல்லாம் அப்ப திருத்தங்கள்லாம் கொண்டு போறாரு. இந்த வெள்ளியங்கிரி ஜமீனை வந்து ஜப்தி பண்றதை பத்தி அதெல்லாம் வந்து அப்ப சட்ட திருத்தத்துல வந்திருக்கு. அதுக்கப்புறம் அம்பேத்கர் இருக்கும் போதே முதல் சட்ட திருத்தம் பெரியாரால் கொண்டு வந்தார். முதல் சட்ட திருத்தமா இருந்துச்சு. பட் இதுல முரண்பாடு சொல்ல முடியாது. ஒரு மாற்று கருத்தை என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, 3/2 பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருந்தா சட்டத்தை மாத்திரலாம் அப்படிங்கிறது இது எளிமையான விஷயம். கனடா நாட்டு சட்டத்தை விட எளிமையானதுன்னு சொல்லி அம்பேத்கர் பதிவு பண்றாரு. பட் அது எளிமையான விஷயமா நமக்கு 3/2 இன்னைக்கு காவிரியில தண்ணி வரும், நமக்கு காவிரியில தண்ணி வரணும்னாக்கும் 3/2 எம்பி எனக்கு வேணும் அப்படிங்கும்போது குறைஞ்சது 300-200 எம்பியாவது வேணும்னு வச்சுக்கோங்களேன். 200 எம்பிக்கு எங்க போறது? 200 எம்பிக்கு எப்படி ஏமா ஒத்துக்குவான்? முதல்ல 40 எம்பிக்கு மேல தமிழ்நாட்டிலே இல்லை, தமிழ்நாட்டிலே 40 எம்பி இல்லை. சரி, கர்நாடக ஆதரவாவது இந்த சட்டத்தை கொண்டு வர முடியுமானா
கர்நாடகாவில் 39 38 எம்பி இருப்பான், அவனும் கொண்டு வர முடியாது. அப்ப 3/2 மெஜாரிட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு தேசிய இனத்துக்கும் அது ஒரு எதிராக தான் இருக்கும் நிச்சயமா. இதெல்லாம் வந்து பெரியார் பதிவு பண்றாரு. 3/2 மெஜாரிட்டி வாங்கினா தான் உன் சட்டத்தை திருத்த முடியும்னாக்கா அது வந்து நான் உனக்கு அடமானம் எழுதி கொடுத்த மாதிரி தான், உன் நாட்டை நான் என்னோட நாட்டை உங்க நாட்டுக்கு அடமானம் எழுதி கொடுத்த மாதிரி தான். அதனால அந்த பிரிவை கொடுத்து அந்த பிரிவு வந்து 372 372 பிரிவு நினைக்கிறேன். அந்த ரெண்டையும் வந்து அதே சேர்க்கிறார் அம்பேத்கர். சாதி ஒழிப்புக்கு அதுவும் இடைஞ்சலா இருக்குன்னு அதே சேர்த்து அவன் பெரியார் வந்து எரிக்கிறார். இதுக்கு ஒரு மாற்று கருத்து தான். அது வந்து ஒரு வலிமையான இந்தியா, ஒரு அதிகாரங்கள் அதிகமான இந்தியா அப்படிங்கிறத நோக்கி அம்பேத்கர் எழுதிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி பிரிவுகள் தான் இது. ஆனா அதுக்கெல்லாம் பதில் பின்னாடி பெரியார் நிறைய சொல்ல, அதாவது அம்பேத்கர் நிறைய பதிவு பண்றாரு. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்க வேண்டியதில்லை, இன்னும் ஈஸியா மாத்துறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம், மாத்துக்கணும் ரொம்ப பிளெக்சிபிலிட்டியா தான் அவர் கொண்டு வர்றதுன்னு தான் சொல்றாரு. ஒருவேளை அவரு கூடுதலா அமைச்சரவையிலையோ இல்ல கூடுதல சட்டமேசல இருந்திருந்தால் இன்னும் நிறைய சட்ட திருத்தங்கள் வந்திருக்கலாம். அதுக்கான முயற்சி தான் அவர் செஞ்சார். இப்ப இந்து லா அப்படிங்கறத திருத்துறது, இந்து சட்ட திருத்த மசோதா அப்படிங்கறதே அம்பேத்கர் சொன்னதை செஞ்சிருக்காருதான் அர்த்தம். அவர் ஈஸியா பிளெக்சிபிலிட்டியா அதை மாத்தலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிருக்காரு. பட் முடியலங்கிறத அவர் நேரடியாக பார்த்துட்டார். இந்து திருத்த மசோதாவை அவர் நினைச்ச மாதிரி கொண்டு வரல, முடியலங்கிறத அவர் சொன்ன சட்டங்கிறத அவருக்கு பயன்படலைங்கிறத அவர் வாழ்க்கையில அவரே ஃபீல் பண்ணிட்டார். அது இந்து திருத்த சட்ட மசோதா பத்தி பெரியவா படிச்சோம்னாலே தெரிஞ்சிடும். இது ஒரு மாற்று கருத்து. இது வந்து இது அம்பேத்கருக்கு முரண்பாடு. ஏன்னா அம்பேத்கரே வந்து இதை ஒத்துக்கிட்ட விஷயம் தான். அம்பேத்கரே தோல்வியுட்டு தான் அவர் வந்து அப்புறம் மதம் மாறுறாரு. சட்டத்தால் ஒன்றும் பண்ண முடியாத அவர் மதம் மாறுறாரு. ஸோ இந்த வகையில பார்த்தாலும் அம்பேத்கர் பார்வையில பார்த்தாலும் கூட பெரியார் எதிர்த்தது வந்து தப்புன்னு சொல்ல முடியல. இன்னும் சொல்ல போனா 53வது வருஷம் செப்டம்பர் 2 53வது வருஷம் ஆந்திரா மாநில பிரிவினை தொடர்பா ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்துல அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு, நான் அரசியல் சட்டத்தை எழுதும் போது ஒரு வாடகை குதிரையை போலதான் பயன்பட்டேன். தெளிவா அந்த வார்த்தையை சொல்றாரு. நான் வந்து ஒரு வாடகை குதிரை, அந்த வார்த்தையை எழுதி வச்சிருந்தேன், ஒரு வாடகை குதிரை போலவே பணியாற்றினேன். என்னை என்ன செய்ய சொன்னார்களோ அதை என் விருப்பத்திற்கு மாறாக செய்தேன். இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு நான் முதல் நாளாக, இது பெரிய ஒரு பத்தி வருது, குறிப்பாக வசனங்கள் இதுதான், செய்திகள் தான். இந்த சட்டத்தை எரிப்பதற்கு நான் முதல் ஆளாக நிற்பேன். இதை பதிவு பண்ணது செப்டம்பர் 9, 1953 ஆந்திர மாநில பிரிவினை தொடர்பான விவாதம் நடக்கும் போது பதிவு பண்றாரு. இது 53. நீங்க அதுக்கு முன்னாடியே 51லயே ஒரு முக்கியமான தகவலை சொல்றாரு. இந்திய அரசியல் சட்டத்துக்கு அம்பேத்கரே எதிராக இருக்கிறதுக்கு வேற ஒன்னும் அவரோட வார்த்தை வாயிலிருந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. அப்படியே படிக்கிறேன் கேளுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை பாதுகாப்பதற்காக அரசியல் சாசனத்தில் செய்யப்பட்டுள்ள வழிவகை ஏற்பாடுகள் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. ஆயினும் அரசாங்கம் அவற்றை பயனுறுதி உடையதாக்க ஓரளவு முயற்சி செய்யும் என்ற நம்பிக்கையில் அவற்றை நான் ஏற்றுக்கொண்டேன். தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் நிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அதே பழைய கொடுங்கோன்மை, அதே பழைய கொடுமை, பாரபட்சம் காட்டும் அதே பழைய நிலை ஆகியவை முன்னர் இருந்ததைப் போலவே இன்னமும் இருந்து வருகின்றன. சொல்ல போனால் மிக மோசமான முறையில் நடைமுறையில் உள்ளன. ரொம்ப தெளிவா அடிச்சிட்டாரு. தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலையை பாதுகாப்பதற்காக அரசியல் சாசனத்தில் செய்யப்பட்டிருந்த வழிவகை ஏற்பாடுகள் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. நான் ஏதோ நம்பி உள்ள போனாலும் கூட அந்த இப்ப என்ன நிலைமைனா முன்னாடி இருந்ததை விட மிக மோசமான நிலைமை தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. முடிச்சு போச்சு. இதை விட அரசியல் சாசனத்தை எரிக்கிற எல்லாமே டீட்டெயிலா வந்துருச்சு. எல்லாமே டீட்டெயிலா சொல்லிட்டாரு. இனிமேலும் வந்து நம்ம வந்து அம்பேத்கரை வந்து சட்ட மேதை அப்படின்னு சொல்றது வந்து நிலையப்படுத்தல அவர் வந்து சுருக்கி பார்க்கிறதா தான் நான் புரிஞ்சுக்க முடியும். அரசியல் சட்ட எரிப்பு அப்படிங்கிறத பெரியாரும் சரி அம்பேத்கரும் சரி அரசியல் சட்டத்தை ஒரே பார்வையில தான் பார்த்திருக்காங்க அப்படிங்கறதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவர் எழுதினாரு, இவர் எரிச்சாரு. ரெண்டு வேற வேறையா இருந்தாலும் கூட ரெண்டு பேரோட நோக்கம் ஒன்னாதான். எழுதுறதுக்கு நோக்கம் சாதியை ஒழிப்பது, இவர் எரிச்சதுக்கான நோக்கமும் சாதியை ஒழிப்பது. ரெண்டும் ஒண்ணுனா அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்த டாபிக் பேசலாம்னாக்கா இந்த தனித்தமிழ்நாடு விஷயம். இது ஒரு பெரிய டாபிக். இது பெருசா பேசணும், இருந்தாலும் ஒரு சில எடுத்துக்காட்டோட நான் முடிச்சிடலாம் அந்த விஷயத்த. ஏன்னா அது நிறைய சான்றுகள் தேட வேண்டியிருக்கு. அதனால செய்திதான் இருந்தத முக்கியமா வந்து பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கேட்கிறார். அம்பேத்கர் ஒரு வலிமையான இந்தியாவை எதிர்பார்க்கிறார். அரசியல் அவை விவாதங்கள்ல வந்து அரசியல் நிர்ணய சபை விவாதம், அதாவது அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கு முன்னாடி அரசியல் நிர்ணய சபையோட விவாதங்கள் நடக்குது. அந்த விவாதங்கள்ல அம்பேத்கர் ரொம்ப கடுமையா சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, ஒன்றுபட்ட இந்தியாவுக்காக சொல்றாரு.
தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரை மாகாணங்களை குழுக்களாக ஆக்கும் கருத்தை நான் விரும்பவில்லை. ஐக்கியப்பட்ட ஒரு பலமான மத்திய அமைப்பையே, அதாவது 1935 இந்திய அரசாங்க சட்டப்படி நாம் ஏற்படுத்திய மத்திய அமைப்பை விட அதிக பலம் வாய்ந்த மத்திய அமைப்பையே நான் விரும்புகிறேன். இது அந்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கின அந்த டிசம்பர் 9ஆம் தேதி 1946 வருஷம் அம்பேத்கர் பேசுறாரு. ஒரு வலிமையான இந்தியா வேணும் அப்படிங்கிற சொல்றாரு. இன்னொன்னு, இங்க நம்ம எல்லாம் இந்தியாங்கிற பேர்ல ஒரு நாடங்க நம்ம இல்ல. எப்படி இருக்கோம்னா, ஒவ்வொருத்தரும் சண்டை போடுற தனித்தனி பாசறையோட ஒரு பாசறையா தான் இருக்கும். நான் கூட இப்ப நான் இதெல்லாம் பேசுறேன், நான் கூட அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாங்க. இப்படி பேசுற நான் கூட இந்த ஒருத்தருக்கு மோதிக்கிட்டு இருக்க ஒரு குறிப்பிட்ட பாசறையின் தளபதியா தான் இருக்கேன். நானும் ஒரு குரூப் பார்ட்டிஸ் பண்ற ஒரு தலைவனா தான் இருக்கேன். இது மாறணும், நாம ஒன்றுபட்ட நாடா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பலம் வாய்ந்த நாடு வேணுங்கிறதான் சொல்றாரு. இந்த அரசியல் அமைப்பு அந்த அவை உருவாக்கணும் போதே சொல்றாரு. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பேசுற அம்பேத்கர் பேசுறாரு. ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கான இந்தியாங்கிறார், இன்னொரு பக்கம் அம்பேத்கர் பெரியார் தனித்தமிழ்நாடே தீர்வுங்கிறார், ஜாதி ஒழிக்க. அப்ப இது எப்படி இந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருக்கு அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். பட் அதுவும் கூட உண்மையான தெரியல. சில எனக்கு நான் அம்பேத்கர் அதிகமா படிக்கல, நான் படிச்ச அளவுக்கு அது முரண்பாடு தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, பெரியாரும் கூட தனித்தமிழ்நாடுன்னா இப்ப தமிழ் தேசியம் பேசுற தோழர்கள் கேட்கிற மாதிரி வடவேங்கடம் உடல் தென்குமரி ஆயகிடை, அது என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தென்குமரி ஆயகிடை, அது சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பாடல் வரும், திருப்பதியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க இடம் முழுக்க எனக்கு அப்படிங்கிறத அந்த பழைய சங்க இலக்கியங்கள்ல இருந்து வார்த்தை எடுக்கிறாங்க. தமிழ் தேசம்ங்கிறது அதுல இருக்குது. அந்த தமிழ் தேசம் தான் இது தமிழர்கள் ஆண்ட பகுதி. அந்த தமிழர்கள் ஆண்ட பகுதியை ஆண்ட பரமுறை மீண்டும் ஒருவை ஆள நினைப்பது தவறுங்கிற மாதிரி ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை பரப்பு இருக்கு. அந்த தேசிய இனத்துக்கு ஒரு எல்லை பரப்பை இன்னொரு தேசிய இனம் ஆளக்கூடாது அப்படிங்கிற கருத்துல எல்லாம் பெரியார் தனிநாடு கேட்கல. ஏன்னா இப்ப தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் முழுக்குவது தேசிய இனம்னா என்ன, அதுக்கு மார்க்சிய வரையறை என்ன, முதலாளித்துவ வரையறை என்ன, இதெல்லாம் போட்டுட்டு இவங்க ஒரு வரையறை சொல்றாங்க. தமிழ் தேசிய அமைப்புகள் சில மார்க்சிய லெனிய குழுக்கள், மாவோயிஸ்ட் குழுக்கள், இவங்கெல்லாம் கூட சில அமைப்புகள் மார்க்சிய வரையறை அடிப்படையில் தேசிய இனத்தை வரையறுத்து தமிழ் தேசிய இனத்துக்கு விடுதலை வேணும் அப்படின்னா கேட்கிறாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இந்த தமிழ்நாட்டோட எல்லை திருப்பதியில இருந்து இங்க இருக்கும். பெரியார் அப்படிலாம் ஒரு எந்த எல்லையும் வச்சுக்கல. ரொம்ப சொல்ற நான் விடுதலைக்காக போராடுறேன், கிறிஸ்தீனத்துக்காக போராடுறவன் இல்லைங்கிற, அதாவது பாரு பரப்பளவு இதுக்காக நான் போராடுறவன் இல்லை, விடுதலைக்காக போராடுறேன். எனக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு இல்லை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு ஒரு நாட்டை கொடுத்தீங்கன்னா கூட அதை நான் வச்சுட்டு அவர் நான் சாதி ஒழிக்கிறதுக்கு என்ன வழி, அந்த இடத்துல மதத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி, அதை நான் பார்ப்பனே ஒழிய நான் கிறிஸ்தீனத்துக்கு எல்லைக்காக போராடிக்கிட்டு இருக்க மாட்டேன், பரப்பளவுக்காக போராடிக்கிட்டு இருக்க மாட்டேங்கிறது தான் பெரியாரோட ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனாலும் கூட அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்தியாவை ஏத்துக்கிட்டாரு. அப்ப பெரியார் ஏத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். பெரியார் பல அகில இந்திய அமைப்புகள்ல உறுப்பினராகவும் அகில இந்திய செயலராகவும் இருந்திருக்காரு. அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் நல சங்கத்துக்கு கான்பூர்ல 1952 ஒரு மாநாடு தொடங்குறாங்க. அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் சம்மேளனம்னு சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு ஃபெடரேஷன் போடுறாங்க. அதுல நிறைய பிற்படுத்தப்பட்ட அமைப்புகள், தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு நடத்தாங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க கான்பூர்ல. அதுல பெரியார 1952 வருஷம் தலைவரா செயலாளராக தேர்ந்தெடுக்காங்க, அகில இந்திய செயலாளர். அது பெரியார் ஒத்துக்கிட்டாரு. ஆல் இந்தியா பார்ட்டிஸ் ஒத்துக்காத பெரியார் எப்படி அகில இந்திய செயலாளரா ஆக ஒத்துக்குவார்? அது ஒண்ணு. இந்த அம்பேத்கர் ஒரு 1936 அந்த பஞ்சாப் ஒரு அமைப்புக்கு போய் பேச போறாரு, அம்பேத்கர் பேச போறாரு. அந்த மாநாட்டு உரை தான் ஜாதி ஒழிக்கும்படி புத்தகம் வந்துச்சு. அந்த அமைப்புல பஞ்சாப்ல இருந்த அந்த அகில இந்திய அமைப்புல பெரியார் ஒரு துணை செயலாளர். அந்த பெரியார் அகில இந்திய துணை செயலாளர். சரி, இதெல்லாம் கூட திராவிடர் கழகம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் எடுத்த ஸ்டாண்ட், இந்தியாங்கிற ஸ்டாண்ட். திராவிடர் கழகம் தொடங்கின பின்னாடி தமிழ்நாடு தனித்தமிழ்நாடுன்னு அறிவிச்ச பின்னாடி அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் முக்கியம். குறிப்பா சொல்லணும்னா, திராவிடர் கழகம் தொடங்கப்பட்டது 27/8/1944 வருஷம் திராவிடர் கழகம் தொடங்குறாங்க. அதாவது தென்னிந்திய நலனுரிமை சங்கங்கிற அமைப்பு திராவிடர் கழகமா மாறுது. அப்படி திராவிடர் கழகமா மாறும்போது நிறைய தீர்மானங்கள், ஒரு 20-30 தீர்மானம் போடுறாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா முதல் கட்டம் சமுதாய அடிப்படையிலான தீர்மானங்கள், அப்புறம் மத ஒழிப்பு தீர்மானங்கள், இந்த பண்பாடு விஷயமான தீர்மானங்கள் எல்லாம் போட்டு கடைசியா அரசியல் தீர்மானங்கள் வருது. கடைசி கிட்டத்தட்ட 21வது தீர்மானம், 22வது தீர்மானம் அப்படிதான் வரும். அப்படி வருது அரசியல் தீர்மானம் வரும்போது அதுல ஃபர்ஸ்ட் தீர்மானம் தென்னிந்திய ஒரு நல உரிமை சங்கத்தை திராவிடர் கழகமா மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்மானம். அதுக்கு அடுத்த தீர்மானம் தான்
திராவிட நாடு, அதாவது இந்த சென்னை மாகாணம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக கட்டுப்பட்ட ஒரு தனி ஸ்டேட், திராவிட நாடாக இதை பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிச்சு கொடுக்கணும்னு கேட்குது. தனிநாடு கேட்கல, தனிநாடு வந்து கேட்கல. அவர் தனிநாடு எப்படி கேட்கிறாருனாக்கா, அதாவது இந்தியாங்கிற செட்டப் எனக்கு வேண்டாம், இந்தியாங்கிற செட்டப் வேண்டாம், எனக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேரடியாக ஆண்டுக்கலாம், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக கட்டுப்பட்ட ஒரு தனி திராவிட நாடு எனக்கு வேணும். அதுதான் திராவிடர் கழகத்தோட அரசியல் கொள்கை, அதுதான் முதல் கொள்கை. அதுதான் இதுக்கு முன்னாடி 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்தபோது பெரியார் செப்டம்பர் 11 மாநாடு நடக்குது 1938. அந்த செப்டம்பர் 11 தான் பெரியார் வந்து அறிவிக்கிறாரு தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு. செப்டம்பர் 11 முக்கியமான நாள், இந்த ட்வின் டவர்ஸ் அடிச்ச நாள் தான், இமானுவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்ட நாள் தான் செப்டம்பர் 11. தனித்தமிழ்நாடு, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் முழங்கினாலும் அதுதான் 38 கேட்டார். ஆனா 44 திராவிட கழகம் தொடங்கும் போது அவர் சொன்ன முழக்கம் வந்து திராவிட நாடு, தனி திராவிட நாடு. இது திராவிட கழகத்தோட அடிப்படை கொள்கையா வச்சார், அரசியல் கொள்கையா வச்சார். வச்சுட்டு இந்த கருத்தை ஏத்துக்கிட்டவங்க தான் திராவிட கழகத்தின் மெம்பர்கள் அப்படின்னு அறிவிக்கிறார். இது இவங்கதான் மெம்பர், நீ மெம்பர்னு கேள்வி போட்டேனாக்கா நீ தனி திராவிட நாடா ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி 27/8/1944 தீர்மானம் போடுறாரு. தீர்மானம் போட்டு அடுத்த மாசம், இது ஆகஸ்ட் மாசம் நடக்குது, செப்டம்பர் 23 அம்பேத்கர் இங்க வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு. அம்பேத்கர் இங்க வர்றாரு, சென்னையில ஒரு ஆதிதிராவிட மகாசபையோட கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு வர்றாரு. அந்த கூட்டத்துல செப்டம்பர் 22 கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்துக்கு அம்பேத்கர் வர்றாரு. இந்த நம்ம தீகா மாநாடு நடந்தது அதுக்கு முதல் மாதம் 27 ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு இந்த அம்பேத்கருக்கு வர்றாரு. அங்க வந்துட்டு பெரியாரை நேரடியாக சந்திக்கிறார், அம்பேத்கர் நேரடியாக சந்திக்கிறார். பெரியார் நான் பார்க்கணும்னு சொல்லி வர்றாரு. நேரடியாக சந்திச்சு அவர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு, உங்க திராவிட நாடு கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன், பெரியாருக்கு கேட்ட அந்த தனி திராவிட நாடு கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேங்கிறார். ஒட்டுமொத்த இந்தியா, ஒரு வலுவான இந்தியா, ஒரு பலமிக்க இந்தியா வேணும்னு நினைக்கிற அம்பேத்கர் திராவிட நாடு பிரிவினையை ஆதரிக்கிறார். நேரடியா பெரியாரை பார்த்து அதை ஆதரவு தெரிவிச்சு போறாரு. அதுவே மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை அம்பேத்கர் விரும்பினார் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்னே மறுப்பு. இன்னொரு கூடுதலா ஒரு செய்தி விடுதலை பதிவு பண்ணியிருக்காங்க, என்னன்னா மகாராஷ்டிரத்தையே உங்க திராவிட நாட்டோட சேர்த்துக்கீங்கன்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிரா எங்களோட, நான் இருந்த மகாராஷ்டிரத்தை திராவிட நாட்டோட சேர்த்துக்கீங்கிறார், பெரியார்கிட்ட கோரிக்கை வைக்கிறார் அம்பேத்கர். இது வந்து 30/9/1944 விடுதலையில பதிவாயிருக்கு செய்தி. அல்லது நீங்க SVRோட புத்தகத்துல பார்த்தீங்கன்னா அந்த சுயமய சமுதிரமும் ஆகஸ்ட் அந்த புத்தகத்துல செய்தியில இருக்கு. அப்ப 30/9/1944 குடியரசுல விடுதலையில பதிவாயிருக்கு. அப்ப இவர் பெரிய, அதாவது இந்தியா பலமாய்ந்த இந்தியா வேணும்னு நம்ம சொன்ன அம்பேத்கர் சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் வந்து திராவிட நாடு பிரிவினை ஆதரிக்கிறாரு. அந்த திராவிட நாட்டை, மகாராஷ்டிராவை அந்த திராவிட நாட்டோட சேர்த்துக்கங்கிறாரு. அப்ப அவர் முழுக்க நம்மளா இருக்காரு. ஒரு தேசிய இனத்தை இவங்க சொல்லவே பார்த்தா ஒரு தேசிய இனங்களின் கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முன்முயற்சியை அம்பேத்கர் முழங்கியிருக்காருன்னு சொல்ல முடியும். சரி, அம்பேத்கர் பாராட்டினார். இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் தலைவரான எம் என் ராய் வந்து பெரியார் குடியரசு எழுதுறாரு, பெரியார் எழுதுறாரு, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி எம் என் ராய் என்கிட்ட பேசினாரு, உங்க திராவிட நாடு கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன் எம் என் ராய் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பெரியார் குடியரசு பதிவு பண்ணியிருக்கு. அதுவும் இதே 30 விடுதலை அதுவும் பதிவாயிருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பெரியார் வந்து 1940 முதல்ல 38 தமிழ்நாடு தமிழருக்கேனாரு, 40 திருவாரூர் மாநாட்டில இருந்து திராவிட நாடு திராவிடருக்கேனாரு, தனி திராவிட நாடு சொல்றாரு. அப்ப இவர் நான் வந்து எங்க பகுதியிலேயே வந்து உங்க திராவிட நாட்டை ஆதரிச்சு நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு எம் என் ராய் சொன்னதா குடியரசுல பெரியார் பதிவு பண்றாரு. சோ எம் என் ராய் இருந்த பகுதியிலையும் திராவிட நாட்டுக்கு ஆதரவு வருது. இதுக்கு அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு ஆதரவு வருது, நீங்க கொஞ்சம் எதிர்பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு RSS அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. RSSக்கு முன்னோடி ஒரு அமைப்பு இருக்கு, என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? RSSக்கு முன்னோடியே ஒரு அமைப்பு இருந்துச்சு, இந்து மகாசபை. டாக்டர் மூஞ்சே அப்படிங்கிற ஒரு பாப்பா அதுக்கு தலைவர். எல்லா வகையான இப்ப கோல்வாக்கர் ஆகட்டும், ஹெட்வேக் ஆகட்டும், வீர சவார்கர், இவங்க எல்லாமே அவரோட வாரிசுகள். அவரோட தத்துவ தலைமையில உருவானவங்க தான் இவங்கெல்லாம். மூஞ்சே தான் இந்தியாவில் மிகப்பெரிய மதவெறி. இன்னைக்கு நாம சந்திச்சுட்டு இருக்க எல்லா வகையான மதவெறி கொடுமைகளுக்கும் அடிப்படையா அந்த மூஞ்சே தான். அந்த மூஞ்சே, இந்து மகாசபை தலைவர் மூஞ்சே வந்து திராவிட நாட்டை ஆதரிக்கிறார்.
ஆதரிக்கிறாலும் எங்கேயோ ஆதரிச்சு அறிக்கை விட்டு போல, நேரா பெரியாரை சந்திக்கிறதுக்கு திருச்சிக்கே வந்தார். திருச்சிக்கே நேரடியா வந்து பெரியாரை நேரடியா சந்திச்சு, உங்க திராவிட நாட்டுல நீங்க திராவிட நாடுங்கிற கோரிக்கையை நான் ஆதரிக்கிறேன், இல்ல சமயம் மதம் தொடர்பான கருத்துக்களையும் கூட நான் ஆதரிக்கிறேன், என்னோட கோரிக்கை ஒண்ணுதான், மதம் மாற்றம் மட்டும் வேண்டாம், மதம் மாற்றங்கிறது வேண்டாம், ஆனா உங்களோட மத மறுப்பு சமயம் தொடர்பான சமுதாயம் தொடர்பான எல்லா கோரிக்கையும் நான் ஏத்துக்கிறேங்கிறார். சமுதாயம் தொடர்பாக பெரிய வேற என்ன கோரிக்கை வச்சார்? பார்ப்பன ஆதிக்க ஒழியணும், இந்து மத அடிப்படையான பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், சாஸ்திரம் எல்லாம் ஒழியணுங்கிறது தான் பெரியாரோட சமுதாய கோரிக்கை. அதை முழுக்க ஏத்துக்கிறேன்னா ஆர்எஸ்எஸ் காரனே சொல்லலாம். இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பாட்டேன் அவன் ஒத்துக்கிறான், பெரியார்ட்ட ஒத்துக்கிட்டு உங்க திராவிட நாடுங்கிறத அகில இந்தியா ஃபுல்லா கொண்டு வாங்க, ஏன் நீங்க சுருக்கி ஒரு குறிப்பிட்ட இலக்கில கொண்டு போறீங்க, அகில இந்திய அளவுல இந்த திராவிட நாட்டை கொண்டு வாங்க, உங்க சமுதாய கோரிக்கை நான் ஏத்துக்கிறேன், என்னோட இந்து மகா சபையில போய் உங்க கோரிக்கை முழுக்க நான் பரப்புறேன், அவங்கள நான் கன்வின்ஸ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த டைம்ல ஒரு பொது உடன்பாடு, ஒரு சொல்லணும்ல பொது உடன்பாடுலாம் சொல்லணும்ல, காமன் மினிமம் ப்ரோக்ராம் சொல்லணும்ல, அதெல்லாம் இப்ப உருவாக்குறாங்க. சும்மா வெறும் வார்த்தைகள்ல பேசிட்டு பெரியார் போல வெறும் வார்த்தைகள்ல மூஞ்சையும் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட நண்பர் வரதராஜு நாயுடு அவரோட தூதுவரா நீங்க அனுப்புங்க வழக்க, அவர்கிட்ட உங்களோட காமன் மினிமம் ப்ரோக்ராம அனுப்பிச்சு விடுங்க, பொது வேலை திட்டத்தை அவர்கிட்ட கொடுங்க. அதை வச்சு நானும் வரதராஜு நாயுடுவோம் அகில இந்திய அளவில் இருக்க இந்து மகாசபை தலைவர்கள் எல்லாத்துட்டையும் நாங்க பேசுவோம், பேசி இந்த இந்தியாங்கிறத ஒட்டுமொத்த இந்தியாவும் திராவிட நாடா மாத்துவோம், திராவிடஸ்தானா மாத்துவோம் அப்படிங்கிறது தான் மூஞ்சே சொன்ன பேச்சு, மூஞ்சே சொன்ன கருத்து. இது எங்க திருச்சிக்கே வந்து பேசுறாரு, மூஞ்சே வந்து பேசுறாரு, அந்த பேசுறாரு. பேசி பெரியாரும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் தயார் பண்றாரு, தயார் பண்ணி அதை வரதராஜு நாயுடு மூலமா அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு 7-8 விதிகள் சொல்லியிருக்காரு, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முக்கியமா அந்த பொது வேலை திட்டத்தில், அதாவது மூஞ்சேயும் பெரியாரும் ஒத்துக்கிட்டு ஒரு பொது வேலை திட்டம் உருவாக்குறாங்க. 2 பேரும் உடன்படிக்கை வந்து ஒரு பொதுவான வேலை திட்டம். இது முழுமையான பெரியார் கொள்கையாவும் இருக்காது, முழுமையான ஆர்எஸ்எஸ் கொள்கையாவும் இருக்காது, ஒரு பேரலா ஒரு ரெண்டுக்கும் ஒரு பொதுவான வச்சுக்கல. அதுக்கு ஒத்துக்கிட்டா நான் திராவிடஸ்தான்ங்கிறத இந்தியாவுக்குள்ள மாத்தினேன்னு அந்த பெரியார் சொல்றாரு. இந்த திராவிடஸ்தான்ல அம்பேத்கர் சேர்றாங்கிறாரு, எம்என் ராயா அதை ஒத்துக்கிறேன்னு இருக்காரு. அப்ப அந்த இல்ல, ஆனா இந்த பொது திட்டத்துக்கு முன்னாடி அவர் பேசுனது பொது திட்டத்தை பத்தி நான் சொல்லிடுறேன் என்னன்னு. இந்தி என்றால் மதாச்சார விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க கூடாது. இந்துங்கிற பேர்ல மத அடிப்படைய அரசியல்ல இருந்து மதத்தை பிரிச்சிடணும், அதான் ஃபர்ஸ்ட். இந்துங்கிற பேர்ல மதத்தை கொண்டு வரக்கூடாது, மத ஆச்சார நடவடிக்கை கூடாது அப்படிங்கறதுதான் அவர் சொல்ற முதல் விஷயம். அதுக்கு அடுத்து இந்து சமுதாயம் என்றால் இந்துக்கள் என்பது அல்ல, இந்திய இனம் என்பதாகும். அதனால் இந்திய மக்கள் யாவரும் ஒரே வகுப்பாய் மாற்றி அமைக்கப்படவும் அதற்கான வழிகளை கண்டுபிடித்து எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும், மக்களை மதம் மாற விடக்கூடாது. இதெல்லாம் வந்து சொல்றாரு. முக்கியமான சொல்றாரு, பார்ப்பனியம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும். இன்றுள்ள மத சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் மக்களை ஆளாக விடாமல் அவைகளை கைவிட செய்ய வேண்டும். சர்க்கார் காங்கிரஸ் ஆதிக்கத்திலோ ஆரியர் ஆட்சியிலோ இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சட்டசபை ஸ்தல ஸ்தாபனங்களிலும் சட்டசபை ஸ்தல ஸ்தாபனங்களில் பிராமணர்களுக்கென்று ஸ்தாபனங்களை ஒதுக்கி வைப்பது. அதாவது சட்டசபை மெம்பர்ஷிப் வந்து இப்ப நம்ம ரிசர்வ் தொகுதியில் தலித்துகளுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, அது மாதிரி பாப்பானுக்கு ரிசர்வ் தொகுதி வை, நமக்கு என்ன அவன் ரிசர்வ் தொகுதி, நம்ம ரிசர்வ், பாப்பானுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகுதி அவனுக்கு ரிசர்வ் தொகுதி வச்சிரு. வேற எந்த பொது தொகுதியிலையும் பார்ப்பனர்கள் போட்டி போடக்கூடாதுன்னு தெரியாது டிமாண்ட் வைக்கிறது. இந்தியா ஃபுல்லா எந்த தொகுதியில பாப்பான் எலெக்ஷன் நிக்க கூடாது, அவனுக்கும் குறிப்பிட்ட அவன் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தொகுதியை நிர்ணயிச்சுக்க, அவன் தான் ரிசர்வ் தொகுதி இருக்கணும், நம்ம ரிசர்வ் தொகுதி இருக்கணும் அம்பேத்கர் பெரியார் சொல்றாரு. அதுக்கடுத்து மாகாண மந்திரி சபையில் பிராமணர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது. எந்த மாகாணத்திலையும் பாப்பான் ஒருத்தையும் கூட மினிஸ்டர் ஆகக்கூடாது, மினிஸ்டருங்கிற ஒரு பயவோட ஆகக்கூடாது. ஆனா இன்னைக்கு கேபினட் மினிஸ்டர்ல 50% பாப்பாங்க, இன்னைக்கு 50% பாப்பாங்க சென்ட்ரல் கேபினட் சொல்றாங்க. இந்தியா பூரா வேண்டுமானாலும் திராவிடஸ்தான் நாடாக ஆட்சி நிறுவ வேலை செய்யலாம் சொல்ற அந்த பொது வேலைக்கு தவிர அந்நிய ஆட்சிக்கு இடமில்லாமல் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக இந்து மகாசபையும் திராவிடர் இயக்கமும் ஒத்து வேலை செய்வது வருவது என்பவர்களை பற்றி ஆகும். இதெல்லாம் ஒரு 8, 10, 15 வருது, நான் ஒரு 9 சொல்லி. இதுல ஒட்டுமொத்த இந்தியாவும் திராவிட நாடா மாத்துறதுக்கு பெரியார் தயாராயிட்டார்.
திராவிடஸ்தானா மாத்துறதுக்கு அறிவு. ஏன்னா பாகிஸ்தான் இன்னொன்னு திராவிடஸ்தான் அப்படிதான் பேசுறாங்க. அப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, நான் கூட பாகிஸ்தான் பிரிவினையும் திராவிடஸ்தான் பிரிவினும் ஒண்ணு நினைச்சேன் ஆரம்பத்துல. பட் ரெண்டும் வேற 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 அதோட தன்மை வேற வேறங்கிறத நான் பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். பெரியார் சொல்றாரு, அம்பேத்கரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மட்டுமே வாழ்ற பகுதி. பட் நீங்க சொல்ற திராவிடஸ்தான் அப்படி இல்லை, எல்லா மதத்தினரும் சர்வ சுதந்திரத்தோட வாழலாங்கிற ஒரு விஷயத்த நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த திராவிடஸ்தான்ல நான் மகாராஷ்டிரம் சேர்க்க தயாரா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா பெரிய அம்பேத்கருக்கு அப்படி தவறான தகவல் யாரோ கொடுத்துருக்காங்க. அவர் அப்புறம் வந்து நேரடியா பேசும்போது இதை மாத்துறாரு, அம்பேத்கரே மாத்தி இந்த திராவிடஸ்தான்ல மகாராஷ்டிரம் சேருங்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாங்கிற சட்டப்பையும் ஏத்துக்கிட்டு அதை ஒரு திராவிடஸ்தானம் மாத்துறதுக்கு அந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிச்சு, இந்து மதத்தோட சாஸ்திர சம்பிரதாயங்களோட ஆதிக்கத்தை ஒழிச்சு, அது பார்ப்பனியத்தை ஒழிக்கணும். முதல் வார்த்தையே பார்ப்பனியத்தை ஒழிக்கணும்னு தான் சொல்றாரு. அப்புறம் தான் பிராமணர்கள் வரக்கூடாதுன்னே சொல்றாரு. அப்ப பார்ப்பனியங்கிறதா ஜாதி மதம் ஆணாதிக்கம் எல்லாமே அதுதான் அடங்கிடுது. பார்ப்பனியத்தையும் விடக்கூடாதுங்கிறாரு, பாப்பானையும் விடக்கூடாதுங்கிறாரு பெரியார். அப்ப அதுதான் தனித்தமிழ்நாடு வாங்கி அவர் என்ன செய்ய போறாரு, தமிழ்நாடு வாங்கி இது ஒரு தனி தேசியனம் இப்ப உருவாக்குன மாதிரி மீன் வில்லு புலி இந்த கொடியெல்லாம் சேர்த்துட்டு இப்படி கொடி சேர சோழ பாண்டியனோட வாரிசுகள் நாங்க, சேர சோழ பாண்டியனோட அந்த ஆட்சி பெருமையை மீண்டும் நாங்க நிலைநிறுத்த போறோம் அப்படின்னு அவர் நாடு கேட்டாரு. நிச்சயமா இல்ல. ஜாதி ஒழிப்புக்கு 52 கான்பூர் மாநாட்டிலே சொல்றாரு, ஜாதி ஒழிப்பு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அந்த பிற்படுத்தப்பட்ட மாநாட்டுல. அதுக்குதான் தனித்தமிழ்நாடு வச்சிருக்கேங்கிறார். சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதுக்குதான் தனித்தமிழ்நாடுங்கிற போராட்டத்தை வச்சிருக்கேங்கிறாரு. அப்ப அவரை பொறுத்தவரை தனித்தமிழ்நாடுங்கிறது ஜாதி ஒழிப்புக்கான ஒரு போராட்டம். அப்ப அந்த ஜாதி ஒழிப்புங்கிறது தனித்தமிழ்நாடுங்கிற சின்ன இடத்துல நடந்தா என்ன, ஒட்டுமொத்த இந்தியாங்கிற பெரிய இடத்துல நடந்தா என்ன, எல்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணுதான்ட்டாரு. அப்ப அவரோட நோக்கம் வந்து தனித்தமிழ்நாடு வாங்குறதோ, தமிழ் தேசியம் வாங்குறதோ, தனி திராவிட நாடு வாங்குறதோ இதெல்லாம் இல்ல. அப்படி பாக்குறதெல்லாம் சரியான பார்வை இருக்காதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அவரு பல ஸ்டாண்டு மாறுறாரு. இப்ப 38 தனித்தமிழ்நாடுங்கிறாரு, 40 திராவிட நாடுங்கிறாரு. 40 திராவிட நாடு சொல்லும் போது அப்ப ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இருக்க சில பகுதிகள் சேர்ந்து சென்னை மாகாணமா இருக்கு. இந்த சென்னை மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதி திராவிட நாடு, அதனால அந்த திராவிட நாடு தான் எனக்கு வேணுங்கிறார். இது அப்போ அவர் சொன்ன எல்லை. அதுக்கப்புறம் மொழிவாரி மாகாணம் பிரிச்ச பின்னாடி அவெல்லாம் போயிட்டு எனக்கு தொல்லை விட்டு துயரம் விட்டுச்சு, அவன் போயிட்டான். இப்ப எனக்கு இப்ப இருக்க பகுதி எனக்கு நாடு கிடைச்சா போதுங்கிறார். அது கூட சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு நான் வந்து ஒட்டுமொத்த மாகாணம் கேட்டேன், சென்னை மாகாணத்தை கேட்டேன். இன்னைக்கு நான் வந்து எல்லையை மாத்திட்டு கேட்கிறேன். நாளைக்கே நீ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கொடுத்துதான் தனித்தமிழ்நாடுனாக்க எனக்கு போதை நாட்டை கூட தான் சொல்லுவேன். நான் வந்து எனக்கு என் தமிழ் தேசிய எல்லை எங்க ஆச்சு என்ன ஆச்சு நான் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன், எனக்கு விடுதலை தான் முக்கியங்கிறார் பெரியார். அப்ப இவரை வந்து ஒரு தமிழ் தேசிய ஒரு தேசிய விடுதலை அடிப்படையான ஒரு போராளி அப்படின்னு பெரியாரை பார்க்க முடியாது. வலதுசாரியாவோ இடதுசாரியாவோ, புதுசா சொன்ன இடதுசாரி தமிழ் தேசியம் அப்படின்னு, அது வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை எதுசாரியும் இல்லை. அவரு பியூரா எனக்கு சாதி ஒழிப்புக்கும் மத ஒழிப்புக்கும் ஒரு இடம் வேணும், அவ்வளவுதான். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறுசா இருந்தாலும் சரி, அது நீங்க என்ன பேர் வச்சாலும் சரி, திராவிடஸ்தான் வைக்கிறியா வச்சுக்க, திராவிட நாடுன்னு வச்சுக்கியா வச்சுக்க, தமிழ்நாடு வைக்கிறியா வச்சுக்க, தமிழ் தேசியம்னு சொல்ற ரைட்டு. எதுக்கு அவர் வந்து சிலைக்கிறார்? சாதி ஒழிக்கணும்னா சீனாக்காரன் கூட நான் ஏத்துக்கிறேங்கிறார், சைனாக்காரனை ஏத்துக்கிறேங்கிறார். சாதி ஒழிக்க தயார்னா சைனாக்காரன் நான் வரவேற்கிறேங்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் சைனாக்காரனுக்கு எல்லாம் சைனா இந்திய சைனா முக்கியம் வரும்போது எல்லாரும் சைனாக்கு அந்த போருக்கு எதிரான நிதி திரட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக உட்பட எல்லாம் நிதி திரட்டி கொடுக்குறாங்க. இவரு சைனாக்காரன் வந்தா ஜாதி ஒழிப்புனா சைனாக்காரன் வரவேற்கிறாங்கிறாரு. முடிஞ்சு போச்சு. நீ 20 இவர் இன்டர்நேஷனல் மனுஷன். இவர் வந்து ஒரு தேசிய இனவாதிலாம் சொல்ல முடியாது. இவரு எல்லாத்தையும் ஏத்துக்கிறேங்கிறாரு. முடிஞ்சு போச்சு. அவரோட இலக்கு அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நபரை போய் ஒரு தமிழ் தேசிய போராளின்னு சொல்றது, அவர் வந்து அம்பேத்கர் எப்படி சட்டமேதைன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் அவர் தமிழ் தேசிய இன போராளின்னு சொல்றதும் ரெண்டும் அவரை குறைத்து மதிப்பிடுறதுன்னு தான் சொல்றேன். அது தப்புன்னு சொல்லல, அவங்களோட ரோலை கம்மியா சொல்றோம் அப்படிங்கறதான் சொல்ல முடியுது. அப்ப பெரியார் வந்து அகில இந்திய அளவுக்கான ஒரு அமைப்பு கட்ட, அதுவும் RSSக்கே தாய் கழகமா இருக்க ஒரு இந்து மகா சபையோட சேர்ந்து நாட்டை உருவாக்க தயாராக இருந்தார் பெரியார் அப்படிங்கிறது மிக முக்கியமான செய்தி. அப்படிங்கும் போது அம்பேத்கர் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவை ஏத்துக்கிட்டார் அப்படிங்கிறது எப்படி பெரியாரோட முரண்பாகாது. வெளிமையான இந்தியா வேணும், ஒரு ஒட்டுமொத்த இந்தியா வேணும்னு அம்பேத்கர் நினைச்சது எப்படி தப்பாகும்? ஏன்னா பெரியார் எப்படி அந்த ஒட்டுமொத்த இந்தியாவில ஜாதி ஒழிக்கலாம்னு நினைச்சு ஒரு ஆசைப்பட்டாரோ, ஒருவேளை போயிருந்தா தோத்து போயிருக்கலாம், ஜெயிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, தோத்து போயிருக்கலாம். பெரியார் சேர்ந்து அவன் காரியம் முடிச்சிருப்பான். அம்பேத்கர் புலன மாதிரி இப்ப பெரியார் 2 வருஷத்துல புலம்பிட்டு வெளியே நாடு தயவுசெய்து கொடுறான்னு இருப்பேன். திராவிடஸ்தானம் வேணும், ஒண்ணு வேணாம், என் தமிழ்நாடு கொடுறான்னு இருப்பேன். நடந்திருக்கலாம். எப்படி வரலாறு அரசியல் போக்கு எப்படி போயிருக்கலாம், இது வேற விஷயம். ஆனால்
இவர் வந்து தனித்தமிழ்நாடு தான் கேட்டாரு, அவர் ஒட்டுமொத்த இந்தியாவும் கேட்டாரு, ரெண்டுக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்ற பார்வை தப்புங்கிறதுக்காக சொல்றேன். இன்னொன்னு, அம்பேத்கர் வலிமையான இந்தியா வேணும்னு சொன்ன அம்பேத்கர் கூட காஷ்மீர் பிரிவினை வந்த போது, காஷ்மீர் பிரச்சனை வந்த போது அவர் பதவியில் இருக்கும்போது அதெல்லாம் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எல்லாம் இப்ப இருந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த அவர் ஏன் பதவி விலகினேன்னு சொல்ற அந்த காரணத்துல அதெல்லாம் முக்கியமா குறிப்பிட்டு வச்சிருக்காரு. நம்மளோட உழைப்பு வந்து நம்மளோட இந்தியாவோட ஒட்டுமொத்த ஆற்றலும் உழைப்பும் விரயமாகிட்டு இருக்கு. வீணான போலியான ஒரு பிரச்சனைக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. காஷ்மீர் பிரச்சனையை காஷ்மீர்காரன் தீர்த்துக்கிட்டோம், நீ ஏன் போற? அதனால காஷ்மீரை பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு அம்பேத்கர். அப்ப ஒட்டுமொத்த இந்தியா ஒரு வலிமையான இந்தியா வேணும்னு அம்பேத்கர் நினைச்சிருந்தாருனாக்கா காஷ்மீர் பிரிவினையை அவர் ஆதரிச்சிருக்க மாட்டார். அந்த இடத்துல காஷ்மீர் இது வந்து எங்கேயோ பொதுக்கூட்டத்தில் பேசுற செய்தி இல்லை, இதுவும் பார்லிமெண்ட்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி தான். அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவை விரும்பினாருங்கிறதும் கிடையாது. இன்னொன்னு, இந்த இந்திய தேசியங்கிற கான்செப்ட் நல்லா ரொம்ப தீவிரமா வந்துட்டு இருக்கும் போது இந்த அரசியல் நிர்ணய சபையிலே அதை சொல்றாரு. அதே வாசகங்களை பின்னாடி அவரோட அரசியலமைப்பு சட்டத்தை தாக்கல் செய்து சப்மிட் பண்ணி அந்த உரையிலையும் சொல்றாரு, தேசிய இனம் இந்தியா வந்து ஒரு தேசிய இனம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நாம ஒரு தேசிய இனமா இருக்கமா? இது வந்து முழுக்க முழுக்க ஜாதிகள், பல ஜாதிகள், ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு தேசமா இருக்கு, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு தேசமா இருக்கு. அப்படிங்கும்போது இதை ஒரு தேசிய இனம் எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு தேசிய இனம் இருக்க ஆசைப்படுறேன். அப்படி ஒரு தேசிய இனமா வரணும்னா இங்க இருக்க ஜாதி பிரச்சனைகள், இப்ப சாஸ்திரம், இந்த மத அடிப்படையான பிரிவினைகள் ஒழியணும். இந்த பிரிவினை ஒழியாம, ஜாதி ஒழியாம ஒரு தேசிய இனம், ஒரு தேசியம்ங்கிறது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத அவரு சட்டத்திலையும் பதிவு பண்ணாரு, அரசியல் சபை விவாதங்களையும் பதிவு பண்ணாரு. அப்ப தேசிய இனம் பத்தி அவர் ஒரு மாறான கருத்தை வச்சிருக்காரு. அது எப்படி ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான இந்தியாவோட ஃப்ரேம் நினைச்சாரு, ஒரு ஸ்ட்ராங்கான நாடா உருவாக நினைச்சாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எதிரான கருத்துக்கள். அவரும் மாறாத்தான் இருக்காரு, பெரியாரும் இந்தியா வேதுக்காக தான் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட கேரக்டரை பார்த்தோம்னாக்கா என்ன வேணா எடுத்துக்கலாம், என்ன வேணா பேசுங்களா, எனக்கு தேவை என் வேலை முடியும், சாதி ஒழியும். ஒரு உலகமே பிரிட்டிஷ்காரன் எடுத்து சண்டை போட்டு இருந்துச்சு. சைமன் கமிஷன் தான் இந்தியாவுக்குள்ள வரலாம். கோபேக் சைமன் தான் இப்போ கோபேக் மோடி மாதிரி. அன்னைக்கு கோபேக் சைமன் வந்து ரொம்ப மிகப்பெரிய போராட்டம் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. அம்பேத்கர் பெரியா போய் அவரை போய் பாக்குறாங்க, சைமனை போய் பாக்குறாங்க, பார்த்து ஜாதி ஒழிப்புக்கான வேலை திட்டங்கள் கொடுக்குறாங்க. இந்த நாடு உருவானாக்க இந்த நாடு எப்படி இருக்கணும், யார் யாருக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும், இதுவரைக்கும் யார் யார் இந்த பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்காங்க, யார் யார் உரிமை இல்லாம இருக்காங்க, யார் அடக்கப்பட்டிருக்காங்க, யார் அடக்கிட்டு இருக்காங்க, டீட்டெயிலா கொண்டு போய் சைமன்ட்ட கொடுக்குறாங்க. அப்ப இவங்க நாடு ஓடின ஓட்டத்துல இல்ல அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட்ல எங்கேயுமே அவங்க சிக்கல. பிரிட்டிஷ்காரங்க போய் அவங்க என்ன சாதி ஒழிக்க சொன்னாக்கா அப்ப வெள்ளைக்காரங்க வால் பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு வைக்கப்படல. இது என்ன அவன் வால் பிடிச்சு போறேன் என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சைனா பிரச்சனைக்கு அப்பதான் சொல்றாங்க, அதான் பிரிட்டிஷ்கார பிரச்சனைக்கு பெரியார்கிட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வால் பிடிக்கிறீங்க, இந்த தீகா தீர்மானம் வந்த பின்னாடி நீங்க இல்ல கடுமையான வார்த்தை போடுறாங்க, நீங்க வந்து பிரிட்டிஷ்காரன் பூட்ஸ்காரன் நக்கிறீங்க. ஆமாடா, அவனாவது சூழலாம் பாலிஸ் போட்டு சுத்தமா வச்சிருக்கான், நீ வெறுங்கால நரகாலம் வச்சுட்டு இருக்க, அதுக்கு அவங்கால சுத்தமா இருக்கு, அவங்கால நக்கிறத விட அவங்களுக்கு கேவலமா இருக்காங்க, இப்படி பச்சையா சொல்றாரு பெரியார். அப்ப அவர் எந்த ஸ்டாண்டர்ட், நம்ம அது தனித்தமிழ்நாடா இல்ல யூனியன் பிரதேசமா இல்ல இந்திய ஒன்றியமா இல்ல எப்படி சட்டப்படுற ஸ்டேட்டா, என்ன மாதிரி பேர் வேணா வச்சுக்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்தியா பிரிவினைவாதம் கிடைச்சிட்டு வந்துச்சு, தமிழ்நாடு கேட்கறதே தப்புன்னாங்க. அப்ப இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள என்ன பண்ண முடியும், அதையும் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப எந்த அவருக்கு என்ன ஒரு புல்லு கிடைச்சாலும் அந்த புல்லை வச்சு என்ன செய்ய முடியும், அதுதான் அவரோட ரோல். அதை வச்சுட்டு அவர் ஒண்ணும் இல்லை. இப்ப இன்னைக்கு கூட்டம் முடிச்சு பொள்ளாச்சிக்கு போனோம், கார் இருக்கு, கார்ல போவேன், ஒருவேளை கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, பஸ் ஏறி போவேன், பஸ் ஸ்ட்ரைக்கு ரயில் ஏறி போவேன், ரயிலே விட மாட்டேன்ட்டான், பத்து நடந்து கூட போவேன். அது என்னோட நோக்கம் வந்து பொள்ளாச்சிக்கு போகணுங்கிறது தான், கார்ல போகணுங்கிறது நோக்கம் இல்லை, பஸ்ல போறது நோக்கம் இல்லை. அதே மாதிரி பெரியாரோ அம்பேத்கரோ அவங்க வந்து பல ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. பெரியார் சட்டத்தை எரிச்சிருக்காரு, தனித்தமிழ்நாடு வேணுங்கிறார். அம்பேத்கர் சட்டத்தை ஆதரிச்சிருக்காரு, இந்தியா வேணுங்கிறார், புத்த மதம் வேணுங்கிறார். இது எல்லாமே அவங்க பயன்படுத்தினா ஒரு கருவிகள் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க கையில் எடுத்த ஒவ்வொரு கருவிகள், அந்த கருவிகள் தான் அவங்க அம்பேத்கர் தான். அரசு சட்டம் தான் அம்பேத்கர் இல்ல, அரசு சட்டம் ஒரு கருவி. அவரு நோக்கம் வந்து ஜாதி ஒழிப்பு, மத அழிப்பு, இந்து மத அழிப்பு, இதுதான். அது மாதிரிதான் பெரியாரும். ஸோ ஒருவேளை இந்த கருவிகளை கையாளுறதுல ரெண்டு தலைவர்களுக்கு இடையில முரண்பாடு வந்திருக்கும், கட்டாயம் வந்திருக்கலாம். ஏன்னா எல்லாரும் அவரோட பிறந்து வளர்ந்த சூழல் வேற, இவர் பிறந்து வளர்ந்த சூழல் வேற, இது ஒரு தனி தேசியனம், அது தனி தேசியனம், தனி மக்களே வேற வேற மக்கள், ஒவ்வொருத்துக்கான பிரச்சனைகள் வேற. பொதுவான பிரச்சனைனா பொதுவா இந்து மதம், பொதுவா ஜாதி அப்படிங்கிற பொதுவான விஷயம். அந்த ஒரு ஒற்றுமை தவிர இது எல்லா விஷயத்திலுமே அம்பேத்கரும் பெரியார் தனித்தனிதான் இருக்காங்க.
லெனினும் சரி, மார்க்சும் சரி, எல்லா தலைவரும் அவங்கவுங்க பகுதிக்கு வேற வேற அந்த பிரெஞ்சுல உருவான மாதிரி அதே மாதிரியே அங்க எனக்கு மார்க்சி அதிகம் தெரியாது. ஆனா மார்க்சியஸ் பிரெஞ்சுல இருந்த ஜெர்மன்ல இருந்த மாதிரியே தான் லெனின் கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியாது. லெனின் கொண்ட மாதிரி தான் மாவா கொண்டு வந்தாலும் சொல்ல முடியாது. அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் செய்து அது உலக விஞ்ஞானமா அது இருக்கு. அதுதான் உலக விஞ்ஞானம் சொல்ல முடியும். ஒரு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிறத வந்து அப்படியே எல்லா பக்கம் அப்படியே யூனிஃபார்மா பண்ணுன்னு சொல்றது அது விஞ்ஞானம் இருக்க முடியாது. அதுதான் எந்த தலைவராக இருந்தாலும் சில முரண்பாடு இருக்கும். அவங்க எடுத்துக்கிட்ட வேலை திட்டங்கள்ல சில கருவிகள்ல மாறுபாடு இருக்கலாம். அடிப்படை கருத்துக்களை நிச்சயமா மாறுபாடு இருக்காது. அது முக்கியமான மாறுபாடு சமீப காலமா வர்ற விஷயம் இந்த தனித்தமிழ்நாடு அரசியல் சட்டம். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னு நினைச்சேன். அதுதான் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் அடுத்தடுத்த தளங்களில் இவங்க 2 பேர் எந்தெந்த இடத்துல ஒன்னா இருந்தாங்க, இந்த இடத்துல வெளியே இருக்காங்க, இதெல்லாமே சொல்லலாம். வெளியே இருக்காங்கனாக்கும் மாற்று பார்வை என்ன இருந்துச்சு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்கும் 2 பேரும் இல்லை, நம்ம 2 பேரை மட்டும் தான் பேசலாம். எனக்கு அதுவே ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ முன்னாடி பெரியார் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தா இப்ப அம்பேத்கர் பேசுறோம். வட இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா பெரியார் மாதிரி அம்பேத்கர் மாதிரி ஏராளமான தலைவர்கள் இருந்திருக்காங்க. அப்ப அவங்களாம் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம கொண்டு வரணும். எல்லாமே படிச்சாதான் நம்மள மாதிரி பார்ப்பன எதிர்ப்புக்கு பார்ப்பன ஆதிக்கத்தை அழிக்க நினைக்கிறேன் யாரா இருந்தாலும் சரி, உலகம் ஃபுல்லா இருக்க எல்லா தலைவரும் பேசுனதை எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாரும் தெரிவி படிச்சாதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒற்றுமை இருக்கிறதே நமக்கு புரியும். நம்ம 2 பேரோட நிறுத்தக்கூடாது. தமிழ்நாட்டுல நிறைய தலைவர் இருந்தாங்க, தமிழ்நாட்டிலே நிறைய நம்ம அதெல்லாம் விட்டுட்டு 2 பேரும் மட்டும் புரிஞ்சுட்டு இருக்கோம். பரவாயில்ல, இதை மட்டுமாவது வச்சுக்கணும். இந்த இடத்துல நான் முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லி அதோட முடிச்சிடுறேன். இந்திய அரசு சட்டத்தை பத்தி அம்பேத்கரா பெருசா மதிக்கல, பெரியாரும் மதிக்கல அப்படின்னாக்கா இப்ப ஆர்எஸ்எஸ் கார அந்த சட்டத்தை மாற்றணும்னு முயற்சி பண்றோம். அப்ப அதை நம்ம எப்படி பாக்குறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா இப்ப இந்த பில்டிங் இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, இதுக்கு மேல ஒரு ஃப்ளோர் கட்டணும்னு நினைக்கிறோம். இந்த கட்டணம் வளரணும்னு நினைக்கிறோம். இன்னும் 2-3 கட்டணம், இன்னும் 2-3 ஃப்ளோர் வளரணும். இது வந்து இந்த 10-30 பேர் உட்கார்ந்துருக்க இடம் வந்து நீங்க வந்து மேல மேல அரவணை கட்டி ஒரு 100 பேர் 200 பேருக்கு பயன்படணும்னு நினைக்கிறோம். அரசு சட்டத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், சீர்திருத்தம்னு நினைக்கிறோம். ஆனா ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கிறான்னா இந்த கட்டணத்தையே அடியோட தோண்டி எடுத்துக்கணும், இடிச்சு தரமட்டமாயிருக்கணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அரசியல் சட்டம்ங்கிறது நமக்கு பல சிக்கல்களை கொடுத்திருந்தாலும் கூட அது வரைக்கும் இருந்த மனு தர்ம அரசாங்கம், அது வரைக்கும் இருந்த மனு தர்ம சட்டங்களுக்கு மாற்றா மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்களை இந்த அரசியல் சட்டம் தான் கொண்டு வந்துச்சு. அதுல நிறைய மாற்றங்கள் தேவை. ஆனா அது இந்த இடத்துல இருந்து இன்னொரு புலர் கட்டலாம், அந்த மாதிரி தான் நம்ம பெரியார் எதுக்குறாரு. இந்த கட்டடத்துல இருந்து இதை வச்சுக்கிட்டு இது மேல ஒண்ணு கட்டு அப்படிதான் சொல்றாரு. இல்லையா இடிக்கிறியா, பரவாயில்ல இடிச்சுட்டு இதை விட பெரிய கட்டடம் கட்டுறதுக்கு உத்தரவாதமா இடிக்கலாம். பட் ஆர்எஸ்எஸ் கார என்ன பண்றான்னா ஆர்எஸ்எஸ் சட்டம்ங்கிறத டோட்டலா காலி பண்ணு, இனிமேல் தேர்தல் வேண்டாம், தேர்தல் அரசியல் வேண்டாம், ஏற்கனவே வலிமையான பாரதம் உருவாக்க அம்பேத்கர் என்ன இந்தியா உருவாக்க அம்பேத்கர் கொடுத்த சட்டங்களை மேலும் ஸ்ட்ராங் பண்ணுவான். அவரு ஜாதி ஒழிப்பு நோக்கில் பண்ண சட்டங்களை இவன் மதத்தை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஸ்ட்ராங் பண்ணிடுவான். அதான் அந்த மாதிரி திருத்தங்களை பண்ணுவான். சோ ஆர்எஸ்எஸ் கார பண்ற திருத்தத்துக்கு நாம உடன்பட முடியாது. சட்டத்தை திருத்தலன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லும் போது அதை நாம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பெரியாரும் அம்பேத்கரும் அதை விமர்சன பார்வையோட பாக்குறது வேற, ஆர்எஸ்எஸ் காரன் பாக்குறது, ஆர்எஸ்எஸ் காரன் அழிக்க பாக்குறான், பெரியாரும் அம்பேத்கரும் அதை வளர்க்க பாக்குறாங்க. இதுதான் அடிப்படை வேறுபாடு, அதை புரிஞ்சுங்க. இதோட இந்த 2 டாபிக் நான் முடிச்சிடறேன். இதை கருத்து கேள்வி இருந்தால் கேட்கலாம், அடுத்த நம்ம அடுத்த நிகழ்ச்சியில